ஆளுமைகளை தேடி தொடரும் எங்களுடைய பயணம். வெல்கம் டு செல்வோட். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் 18 வயதில், அதாவது ஒரு இள வயதில் தேசிய விருது வென்ற ஒரு இளம் சாதனையாளரோட தான் இன்றைக்கு எங்களோட இந்த கலந்துரையாடல் அமைய இருக்குது. இன்றைக்கு நாங்கள் இணைந்து கொள்ள காத்திருக்கிறவா அக்ஷரா. வணக்கம் அக்ஷரா. அக்ஷராவை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு சிறிய அறிமுகம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அக்ஷரா தவராஜசிங்கம். நான் ஆனக்கோட்டையில் இருக்கிறேன். 18வது வயதில் எனது முதல் தேசிய விருதை பெற்றிருக்கிறேன். அதுவும் பாடல் நயத்தில் என்ற போட்டியில். நான் மானிப்பாய் மகளிர் கல்லூரியில் தான் 6ல் இருந்து 13ஆம் ஆண்டு வரை எனது பாடசாலை கல்வியை தொடர்ந்து முடிச்சிருக்கிறேன். இப்போ நான் A-லெவல் செஞ்சுட்டு வீட்டை ஃப்ரீயாக இருக்கிறேன். அதாவது ஒரு விருது வாங்குறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விடயம் கிடையாது. அதுவும் ஒரு தேசிய விருது அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய சாதனை இல்லையா? அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய இந்த தேசிய விருதினுடைய சாதனை எப்படி இருந்தது? இந்த பயணம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எவ்வாறு சொல்வதென்று தெரியல. சின்ன போட்டியில் ஆரம்பித்த போட்டி, சின்ன போட்டியிலே ஆரம்பித்த போட்டி தானே அது. சொல்லப்போனால் போட்டியில் ஆரம்பித்த போட்டி ஸ்கூல்லையே சொல்லி போட்டி அங்கே நடந்து அந்த ஒரு பாடல் தேடுறதே ஒரு பெரிய போட்டியாக இருந்தது, சவாலாக இருந்தது. என்னென்னா ஒவ்வொருத்தரும் யாருமே எடுத்துருக்கக்கூடாது. நாங்கள் அதை எங்களோட மொழி நடையில் செய்யணும் முதலாவது. ரெண்டாவது அதை டான்ஸ் ஆடி பாடணும். மூன்றாவது அந்த கட்டங்களை எங்களோட நடுவரவர்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும். அந்த கட்டங்களை நாங்கள் பாட்டு மூலம் தான் பாட போகிறோம். அதாவது இலக்கிய மொழிநடையெல்லாம் பாட போகிறோம். அந்த இலக்கிய மொழிநடை சில பேருக்கு விளங்காது. ஏன்னா சரியான சொற்பதங்கள் சரியான ஹெவியாக இருக்கும். அந்த இலக்கிய மொழிநடை நாங்கள் எங்களோட முகபாவனையில் எங்களோட பாடி ஆக்ஷனில் தெரியணும், இந்த பிள்ளை தான் செய்யுதுன்றது. அப்போ முதல் ஆரம்பத்தில் தெரியாது, சின்ன போட்டி தானே என்றுட்டு நான் மிஸ்ஸிட்ட சொன்னேன். மிஸ் எங்களோட சுதாயினி மிஸ்ன்னு சொல்லி எங்களோட தமிழ் டீச்சர், A-லெவலில் எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தவா, மற்றது இந்த தமிழ் டீச்சராக இருந்தவா. அவள் தான் இந்த போட்டியை பற்றி சொன்னவா. அக்ஷரா இப்படி ஒரு போட்டி இருக்குது, என்ன மாதிரி போகிறீங்களோண்டா. நான் சொன்னேன், இல்லை டீச்சர், எனக்கு ஒரு சின்ன எப்போவுமே ஒரு பயம். அது மியூசிக் பாட தொடங்கினதுலேருந்தே ஒரு பயம் கொண்டது இருக்கும். உடனே கேட்டால் ஐயோ வந்துட மாட்டேன் என்று சொல்லி அந்த பயத்தாலேயே சிலது நான் விட்டுருவேன். அப்போ மிஸ் சொன்னவா, இல்லை நீ செய்யணும். இவ்வளோ நாளும் பள்ளிக்கூடத்தில் இருந்துட்டு நாங்கள் ஏதாவது ஒன்று சாதிக்காமல் போகிறது பள்ளிக்கூடத்துக்கும் பெருமை இல்லை, நாங்கள் எங்களோட திறமை கேட்ட பெருமையும் இல்லாது. ஒரு திறமையண்டா நாங்கள் அதை வெளிக்கொண்டுறணும். அதை ஏன் நீ இதை களமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சுதாயினி மிஸ் கேட்டால். மற்றது என்னை சுற்றி இருந்த பிள்ளைகளும் சரி, எனக்கு அக்ஷரா நீ செய் என்ன மற்ற டீச்சர்ஸ் மாதிரி எல்லாரும் செய் என்று சொல்லி முதலாவது கட்டம் பாட்டெல்லாம் பாடமாக்கியாச்சு. அப்போ நான் மிஸ்ஸிட்ட கேட்டேன், மிஸ் இதை எப்படி பாடுறது? எனக்குண்டா இலக்கியங்களை எப்படி பாடுறேன்னு வடிவாக தெரியாது. அப்போ எப்படி மிஸ் பாடுறது, ஏதாவது ஆக்ஷன்ஸ் இருக்குதான்னு கேட்க, போன முறை இந்த போட்டிக்கு மாவட்ட மட்டம் ஃபஸ்ட்டாக வந்த அக்காவை தான் மிஸ் சொன்னால், இந்த அக்கா நான் நம்பர் தாரேன்னு கதையும் கொண்டு அந்த அக்கா கொஞ்சம் எப்படி செய்யணும், எப்படி பாடணும்னு கொஞ்சமாக சொல்லி தந்தவா. அதைத்தான் கொண்டு முதலாவது கட்ட போட்டிக்கு போனது. நான் நிற்கவே இல்லை ஃபஸ்ட்டு வருவேன். அதுலேயே ஃபஸ்ட் அடிச்சாச்சு. முதல்ல ஒன்று தான் போகும், தேசியத்துக்கு ஒன்று தான் போகிறது. இப்போ வளமையாக 2 போகிறது, இந்த முறை ஒன்று. நீங்கள் முதலாவது இடம் பெற்றால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் தெரிவாகலாம். சரி. அப்போ இப்படி அண்டி கேட்க அவைகள் எங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் தந்தவேல். அந்த சண்டையில் பேஜர்ஸ்காரங்க எங்களுக்கு நிறைய அட்வைஸ் தந்தவேல். நீங்கள் நான் முதல் போனது யூனிஃபோர்தான் போனேன். நான் என்ன பாட்டு தானே பாடுறது, முதல் தான் எங்களுக்கு பிறகு தான் தெரியும் ஓகே ஆக்ஷனும் செய்யணும்ன்றது. அப்போ பாட்டு தானே பாடணும், சரி பாடுவோம் ரெண்டு பாடினா பிறகு சொல்லிச்சுன்னா உங்களோட வாய்ஸ் நல்ல வாய்ஸாக இருந்தது. மற்றது நாங்கள் அந்த அழுகிற கட்டம் எல்லாம் அழுகத்தானே வேணும், அந்த கட்டங்கள் அழுகிறது. அப்போ அதெல்லாம் செஞ்ச காட்டினோட நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லி அவை கொஞ்சம் அட்வைஸ் இருந்தவே. நான் அடுத்தது 3மே வேறு இது பிரிம்பான பாட்டு. இப்போ ஒரே பாட்டுன்னா பாரதி கூத்துகள் நிறைய பாட்டு இருக்குன்னு தானே பாரதி கலெக்ஷன்ஸில். அப்படி நான் நடிக்கல. ஒரு பாட்டு பாரதி பாட்டு, ஒரு பாட்டு சபை பாட்டு, ஒரு பாட்டு இதிகாச பாட்டு. அவங்களோட தொகுதியை நீங்கள் மாற்றி ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்டாக, 3மே ஒன்று இல்லை. ஒரு வழியில் போயில எல்லாமே பிரிஞ்சு வாரது. ஆனால் பாட்டு மட்டும் தான் ஒன்று சேர்க்க போகுது. அப்படி இருக்கேக்க என்ன செய்வோம், பாடுவோம்னு சொல்லி போட்டால் சொல்லிச்சுன்னா, நீங்கள் 3 பாட்டுக்கும் ஏற்ற மாதிரியான உடை தான் வச்சுருக்கணும் எப்போவுமே. அப்போ சரின்னுட்டு நான் அந்த பஞ்சகச்சம்னு சொல்லுவீங்க, அதை சாரியை டான்ஸுக்கு பரதநாட்டியத்துக்கு கட்டுவினேன். அப்படி கட்டிட்டு மாவட்ட மட்டத்துக்கு போனேன். மாவட்ட மட்டத்துக்கு போய்க்க 5 பேர் இருந்தவை. அதில் நான் முதல் போய்க்க 3 பேர் தான். நான் சொன்னேன் தான் எனக்கு 10 பேரை கண்ட பயந்துருவேன். மற்றது என் சகபாடிகள், அதாவது என்னோட போட்டிக்கு வந்தவை, அதில் 3 பேர் பாய்ஸ், 3 பேர் கேர்ள்ஸ். அதில் நானும் ஒரு ஆள். மொத்தமாக 6 பேர் வந்தவே.
பிறகு ஒரு ஆள் கடைசியாக ஜாயின் பண்ணிருக்கணும், எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் 6 பேர் வந்தவை, போட்டிக்கு 6 பேர் ஷுவர். அதில் வந்து எப்பயுமே ஆண்களோட குரல் வந்து தொனித்த குரல் சத்தமாக இருக்கும். எங்களோட குரல் வந்து மெல்லிய குரல், ஹை பிச் போகலாம், ஆனாலும் மெல்லிஸாக இருக்கும். எங்களோட மேலே போய்க்க சில வேர்டில் அலரும், சில வேர்டில் அலராது. அப்படி இருக்க நான் தான் முதலாவது, 2வது ஆள் நிற்கிறேன். நான் 2வது, முதல்ல ஒரு போய் போனவர். அப்போ போய் போட்டுன்னு அவர் நல்லா செஞ்சவர், உண்மையாக நல்லா செஞ்சவர். அப்போ அதை பார்த்துட்டு ஓகே செய்வேன், நானும் செய்வேன். என்னடா இது எந்த முதல் போட்டி, நான் எப்படியாவது வெற்றி பெறணும், என்ன நம்பி எங்களோட கிளாஸ் டீச்சர் இருக்கிறா, அவள் வெற்றியோட வருவாள்ன்ற ஒரு நம்பிக்கையை நான் காப்பாற்றணுன்றதுக்காக நான் இல்லை வெக்கத்தை விட்டு கதைக்கோணும், பாடணும், செய்யணும் என்று சொல்லி அந்த இடத்துல நான் முடிவெடுத்தது. அந்த போட்டியில் நான் 1வது இடம் பெற்றேன் நான். அப்போ அந்த 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 தம்பியோட, எனக்கு தம்பி தான், தம்பியோட டீச்சரும் வந்து சொன்னவர் நீங்கள் நல்லா செஞ்சீங்களேன்னு. மற்றது எனக்கு இருக்கிற 2 அண்ணாமர் அவையிலும் சொன்னவை நீங்கள் நல்லா செஞ்சீங்க, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் வருமெண்டு. அதே மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட். பிறகு நான் கொஞ்ச நாள் கழித்து தான் தேசிய மட்டம் நடந்தது. ஒரு கிட்டத்தட்ட 2-3 மாதம் அப்படி மட்டத்தில் தேசிய மட்டம் நடந்தது. தேசிய மட்டம் நடக்க டீச்சர் சொன்னவ, இது எப்படியாவது கடந்துட்டீங்க, இது ஒரு சின்ன இது, இனி தேசியத்தில் போய் பிளேஸ் எடுக்கணும். ஏன்னா தேசியம்ன்றது ஒரு என்ன நினைக்கல, அது என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் வருவீனம், இது 6-7 அங்கே வந்து கேனபேட் வருவீனம். அப்போ கஷ்டமாக இருக்கும். நீங்களாம் பாடணும், தண்டணும், பழகணும், கடுமுயற்சி எடுக்கணும். கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்தில் இருந்தும் வருவினம் இல்லையா? எல்லா மாவட்டத்தில் இருந்தும் வருவினம். அப்படி இருக்கேக்க ஒவ்வொன்றையும் யோசிச்சு செய்யணும். என்ன இதை எப்படி செய்யலாம், இதை எப்படி கொண்டு போகலாம், இன்னும் என்ன மாதிரி நாங்கள் நுட்பங்களை கையாண்டு இந்த பாடல்களை பாடணும், பொடி ஆக்ஷன்ஸ் என்ன மாற்றணும். அப்போ கண்ணாடிக்கு முன்னுக்கு இந்த செஞ்சு பார்ப்பேன், கண் ரூபம் பிடிப்படம் செய்வேன், என்ன மற்ற பார்த்தா சிரிச்சு படினா அப்படி என்னத்துக்காக கண்ணாடி ரூம் எல்லாம் மூடிட்டு கண்ணாடிக்கு முன்னுக்கு செஞ்சு பார்ப்பேன், என்னென்ன மாற்றணும், இது கொண்டு வரணும், இது விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணியெல்லாம் முடிஞ்சுட்டேன். போட்டிக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னே என் தொண்டை வந்து அடைச்சிட்டு ஃபுல்லாக. கோயில் திருவிழாவில் நான் கொஞ்சம் கோயில் சாமியோட ஈடுபாடு சரியான, அப்போ அதில் பாட்டு பாடினதுனாலையோ என்னவோ இந்த தொண்டையெல்லாம் அடைச்சிட்டுது. ஐயையோ தொண்டையெல்லாம் அடைச்சிட்டு என்ன செய்கிறது, கஷ்டப்பட்டு வந்த போட்டிக்கு போயக்க அப்போ ஒன்றும் செய்யலாத, போகத்தான் வேணும், படிக்கத்தான் வேணும். அப்போ அம்மா முதல் நாள் இரவும் நான் பாடி பார்க்குறேன், தொண்டை எடுபடுதோ இல்லாட்டிக்கு செய்யுதோ, சும்மா பார்ப்போம் அதிர்ஷ்டத்தில் எடுபடும் தானே என்று மேல் பிச்சைனால கொண்டு போயலாம் போயிட்டு. என்னடா ஃபுல் பாட்டுமே ஹை ஸ்பீச்செலாம் இருக்கும், இந்த அதாவது சரியான கூடின ஸ்ருதிலாம் இருக்கும். அப்போ நான் நினச்சேன், நான் ஐயோ பாட வருதோ இல்லையோ தெரியலையோ ஐயோன்ட்டு என்னன்னு சொல்கிறேன், அழுது கொண்டா போனது கொழும்புக்கு போய் பயம் சரியான பயம் வந்துட்டுது. அப்போ அம்மா சொன்னவா, இல்லை பனங்கற்கண்டும் அதிமதுரமும் தண்டுதாரன் குடிச்சிட்டு போய் ஒன்றும் சரி வரும், எல்லாம் சரி வரும், இதெல்லாம் நினச்சி கவலைப்படாது, எல்லாம் கடவுள் பார்த்துப்பார், கடவுளை கும்பிட்டு போங்கன்னு சொல்லி. அப்போ சரி என்னட்டு உள்ள நாட்டு சாமி எல்லாத்தையும் கும்பிட்டு போனது நான் சொல்லியிருப்பேன் அக்காட்ட. போகிற வார புத்தரையும் அப்பனே புத்தா, இயேசுவா அப்பனே இயேசு, அப்பனே முருகா, அப்பனே அப்படின்ட்டு ஒவ்வொரு கோயில் பார்க்கையும் ஒவ்வொருத்தரையும் சொல்லி கொண்டு போகிறது. அப்படியே 6 மணிக்கு அங்கே நாங்கள் 6 மணிக்கு வெளிக்கிடுவோம். என்னென்னா போட்டி வந்து நடக்கிற இடம் அங்கே வெளியில் இருக்குது. இப்போ கொழும்புலேருந்து அந்த உள்ளுக்கு போய்க்க சரியான தூரமாக இருக்கும். சில வேலை டிராஃபிக், என்னடா கொழும்பு சரியான டிராஃபிக் தானே, அப்படி இருக்க ஏதாவது செய்யணுமே தண்டோணுமேன்னுட்டு நான் வந்து என்ன செஞ்சேன், நேரத்துக்கே குளிச்செல்லாம் வெளிக்கிட்டு குளிக்கையும் அதை பார்த்து பாடிக்கொண்டு இருந்தேன். நான் சொல்ல தொண்டை அடைபடுதோ இல்லையோ ப்ராக்டிஸ் தான். இரவும் அம்மாட்ட இருந்து கால் பண்ணி சொன்னபடி, அம்மா இன்னுமா செய்கிறது, அம்மா இன்னுமா செய்கிறேன். அம்மா சொன்னா, இல்லை எல்லாம் சரி வரும், எல்லாம் நடக்கும், எல்லாம் சரி வருமென்னு சொல்லி அம்மாட்ட இரவுலேருந்து கால் பண்ணி காய்ச்சபடி, அம்மா ப்ளீஸ் அம்மா இன்னுமா வரப்போகுது, இன்னுமா செய்ய போகிறது, என்ன செய்கிறது, பாடு எல்லாம் சரி வரும், எல்லாம் சரி வரும், கடவுள் பார்த்துப்பார். அம்மா இங்கே எங்களோட கோயிலில் கும்பிட்டபடி என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனையோ பேர்ட்ட வேண்டுதலுக்கு நாங்கள் போகிற தேசிய மண்டைக்கு நாங்கள் எங்கள் உடல்நிலையை நான் தான் கருத்தில் வளர்ந்துருக்கோம். அப்போ சரின்னுட்டு ஒன்றுமில்லை கவலை, சரி என்னவோ நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் அவன் செயலன்னு சொல்லி போட்டு நான் வெளிக்கிட்டேன். மேக்கப் போடக்கையும் பாடிக்கொண்டான் இருந்தான் நான், ஐயோ சரி வருமாண்டு. போட்டிக்கும் போட்டோம், ரெஜிஸ்டரும் பண்ணியாச்சு. பேர் 12 பேர் வந்து கிட்டத்தட்ட 12 பேரும் இருக்கணும் பக்கத்தில். ஐயோ 12 பேரில் பார்த்தா ஒரு 2-3 பாய்ஸ் நிற்கினேன், இங்கே அதை முழுக்க கேர்ள்ஸ் நிற்கினேன். இப்போ எங்களை இப்படி பிரித்து புட்டுட்டினோம். அப்போ சொன்னவே பச்சிலை பள்ளியிலேருந்து ஒரு பிள்ளை வரும், சரியான டேலண்டான பிள்ளை, கொஞ்சம் பார்த்து அந்த போட்டியில் போன முறை பார்ட்டிசிபேட் பண்ணினாக்கள் சொன்னவே. இன்னும் ஒன்று மட்டக்களப்புலேருந்தும் வருங்கள் பிள்ளைகள் மட்டக்களப்புலேயும் அந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலேருந்து வர பிள்ளைகள் நல்ல டேலண்டான பிள்ளைகளாக இருக்குங்களேன்னு சொல்லி அதுலேயே பீதியை கிளப்பி விட்டுட்டாங்க. உண்மைதான், அந்த காம்படிஷனுக்கு போகிறதுக்கு முதல்ல யாரும் எதுவும் சொன்னால் நாங்கள் அதையே தானே யோசிச்சு கொண்டிருப்போம்.
அப்போ தமிழ் மாவட்டம் கிட்டத்தட்ட 15 பேரில் 12 மாவட்டம் தான் வந்திருந்தவே. அப்போ நான் 4வது ஆளாக இருந்தேன். நான் முதல் 3 பேரும் பாடிக்கொண்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் 3 பேரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு, ஓகே நானும் செய்ய போகிறேன், நீவே என்ன ஓரளவுக்கு செய்யணும் தானே, நாங்களும் செய்யலாம் தானே, இப்போ இந்த எங்களோட திறமையை நாங்களே வீணடிக்கணுமென்னு சொல்லிட்டு அந்த போட்டிக்கு போட்டேன். ஆனால் எந்த எதிர்பாராமல் நடந்தது அந்த டைமில் எனக்கு குரல் ஒன்றுமே அடைக்கல. கடவுளோட சித்தம் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க தானே, இந்த கடவுளுக்கு நான் தொண்டு செய்யறது கூடன்னு சொல்லி. அப்போ சில வேளை அந்த கடவுளினுடைய சித்தம் அதுவும் கட்டாயம். அதுவும் தான் உண்மை. நான் நினைக்கவே இல்லை உண்மையா. நான் அப்பாட்ட சொல்லிக்கொண்டே இருந்தேன். நான் என்னடாப்பா தொண்டை அடைக்காம விட்டது, எப்படி அம்மாவுக்கு மட்டும் சொன்னா நான் அம்மா தொண்டை அடைக்கல, அப்புறம் மிஸ்ஸுக்கு மட்டும் சொன்னா மிஸ் தொண்டை அடைக்கல டீச்சர். அதெல்லாம் அவன் செயல் தான் அக்ஷரான்னு சொல்லி போட்டி நடந்து கொண்டிருக்குது. 3 ஜட்ஜஸ் தமிழ் ஜட்ஜஸ் மேலான் இருந்தவையில் அது ஆடிட்டோரியம் மாதிரி அந்த திறந்த வெளி. ஆனால் அந்த வெளியில் இருக்கிறார்கள் இல்லாமல் அந்த கேட்டவேல் பாட்டை வெளியில ரோட்ல பயணம் தூரத்துக்கு அந்த பாட்டு கேட்டுருக்கு அப்படின்றது அது பெரிய விஷயமா. அப்புறம் அங்கே இருந்த எல்லாருமே விஷ் பண்ணினவே, நல்லா இருந்தது. சகபாடிகளும் கூட ஆச்சரியப்பட்டிருந்தவே, என்ன இந்த பிள்ளை பயந்து கொண்டிருந்தது இப்படி பாடிட்டு வந்துட்டேன்னு சொல்லி. தண்ணி குடிச்சிட்டு போனது எல்லாமே அவன் செய்யலான். ஆனால் நான் நினச்சேன் ஏதோ 3ஆவதோ 2ஆவதோ 1ஆவதோ ஏதோ ஒன்று கிடைக்கும் அவ்வளோத்துக்கு எனக்கு நம்பிக்கை இருந்தது, கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் நான். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ரிசல்ட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு. ஸோ எங்களோட டீச்சருக்கு சரியான சந்தோஷம். மற்றது எங்களோட டீச்சர் சுதாயினி மிஸ், மற்றது என்னோட சங்கீதாசிரியர் சந்திரிகா கணேஸ்வரன். அவள் தான் இவ்வளத்துக்கும் காரணம். நான் ஒரு பாடலை ஒரு தெளிவான விளக்கத்தோட பாடுறது, அதாவது ஒரு ஸ்ருதியோட ஒரு ராகத்தினை தழும்பாமல் அதுக்கு பாடுறதுக்கு முக்கிய காரணமே எங்களோட டீச்சர் சந்திரிகா மிஸ் தான். இந்த இடத்துல நான் அவாக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். இப்படித்தான் என் நேஷ்னல் பயணம் இருந்தது. மற்றது தேசிய விருது இப்போ கிட்டடி நான் தந்தவேல். அந்த விருது தந்தவேல். அந்த விருது வேண்டினதும் ஒரு நல்ல ஒரு அனுபவத்தான் இருந்தது. ஏனெண்டா தமிழ் மாணவர்களாக சேர்ந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் தமிழ் அவ்வளோ சிங்கள பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு தமிழை 2 சொல்லி எங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி இருந்தது. மற்றது நிறைய 2-3 ப்ரோக்ராம் தமிழில் இருந்தது, மிச்சம் எல்லாமே சிங்கள ப்ரோக்ராமாக தான் இருந்தது. ஆனால் அதுவும் ஒரு அனுபவமாக இருந்தது. அவ்வளோ இதுதான் தேசிய விருது அனுபவம். அக்ஷராவினுடைய அந்த பயணம் உண்மையில இந்த பயணம் அக்ஷரா சொல்லைக்குள்ள அது டக்குண்டு கடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில் இவ்வளோ விஷயங்களையும் கடந்து ஒரு தேசிய விருது வரைக்கும் போகிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. என்னென்னு சொன்னால் இப்போ இருந்து நாங்கள் 1000 விஷயங்களை கதைச்சிட்டு போயிடலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளில் அது காட்டியக்குள்ள அது அவ்வளோ கஷ்டம்ண்டு அதை பயணிக்கிறார்களுக்கு தான் தெரியும். அப்படி இந்த ஒரு பயணம் ஒரு சுலபமான பயணம் இல்லை, அது எங்களுக்கு விளங்குது. எங்களுடைய ஒரு மனதார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய இந்த ஒரு தேசிய விருதுக்கு. நன்றி. இந்த தேசிய விருது இன்னும் பல விருதுகளாக மாற வேணும், நீங்கள் இன்னும் பல விருதுகளை வாங்கணும் அப்படின்றது உண்மையில எங்களுடைய ஒரு விருப்பமாக கூட இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். பார்க்கிறவ கூட அப்படிதான் நினைப்பினோம்னு நான் நினைக்கிறேன். அக்ஷராவினுடைய இந்த குரல் எனக்கு அக்ஷராவை தனிப்பட்ட ரீதியில் தெரியும். அப்படி இருக்கக்குள்ள அக்ஷராவுக்கு நல்ல பாட்டு பாடுற ஒரு திறனும் இருக்கு இல்லையா. பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், அக்ஷரான்ற பாட்டையும் கட்டாயம் கேட்கணும். அக்ஷரா பார்க்கிறார்களுக்காக ஒரு பாட்டு. அந்த வானம் தீர்ந்து போகலாம், நம் வாழ்க்கை தீருமா, பருவங்களும் நிறம் மாறலாம், நம் பாசம் மாறுமா, ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகிறேன், விதி மாறலாம் உன் பாடலில், ஸ்ருதி மாறக்கூடுமா, நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா, இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ, இவள் உந்தன் சரணமென்றால் அப்போது வேதமாகுமா, இதோ இதோ என் பல்லவி. எனக்கு உண்மையிலேயே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஏனென்றா நேசிக்கக்கூடியவர்கள் எஸ்பிபியினுடைய பாடல்களையும் கட்டாயமாக நேசிப்பிடும். எனக்கு இந்த பாட்டு சரியான ஒரு மனசுக்கு நெருக்கமான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். அது எப்போவுமே இந்த பாட்டு கேட்கக்குள்ள ஏதோ ஒரு
ஒரு இனம் புரியாத ஒரு கவலையா இல்லைன்னு எனக்கு அது சொல்ல தெரியல, அப்படி இருக்கும் எனக்கு அந்த பாடல். சரி, ஒரு பாட்டு ட்ரை பண்ணிக்குள்ள நீங்கள் இப்போ பாட ஆரம்பிக்கக்குள்ள ட்ரை பண்ணின ஒரு முதலாவது பாட்டு, அதாவது நீங்கள் வந்து இப்போ நான் நல்லா பாடுறேனே அப்படின்னு சொல்லி அடடே இது நல்லா இருக்கே நான் நல்லா பாடுறேனே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அப்படி நீங்கள் நினைச்சு முதலாவதாக நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாடி உங்களுக்குள்ள ட்ரை பண்ணின ஒரு பாட்டு? என் முதலாவது பாட்டு வந்து சைவம் படத்தில் வந்து அழகே அழகே பாட்டு தனக்கா. குயிலிசையது பாடிட ஸ்வர வரிசைகள் தேவையா, மயில் நடனங்கள் ஆடிட ஜதியொளிகளும் தேவையா, நதி நடந்தே சென்றிட வழி துணைதான் தேவையா, கடலலையது பேசிட மொழி இலக்கணம் தேவையா, இயற்கையோடு இணைந்தாள் உலகம் முழுதும் அழகு, கவலையாகும் மறந்தாள் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு, கமதனிசா நிரிசா அழகே அழகே எதுவும் அழகே, அன்பின் வெளியில் எல்லாம் அழகே, மழை மட்டுமா அழகு, சுடுவெயில் கூட ஒரு அழகு, மலர் மட்டுமா அழகு, விழுமிலே கூட ஒரு அழகு, புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு, வார்த்தைகள் தீர்க்கையில் மௌனங்கள் அழகு, நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு, உண்மையில் அது தாழ்மையாய் அழகு. அக்ஷராவுக்கு இசைத்துறையில் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, அது எங்களுக்கு தெரியும். உங்களோட எதிர்கால கனவு என்ன? அதாவது நீங்கள் இந்த இசைத்துறையில் நான் இப்படி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதோட உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வந்திருக்குதா இசைத்துறையை பொறுத்த மட்டும் நான் வந்துட்டு பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக மியூசிக் சொல்லி கொடுக்கணும் முதலாவது. ரெண்டாவது வந்து புது புது பாட்டுகள் எழுதி நான் பாடி அதை வந்து பப்ளிஷ் பண்ணணுமென்ற ஆசை. மற்றது வந்து இசைத்துறையை வச்சு இருக்கும்போது நிறைய வாய்ப்பு வந்தது, அதாவது வந்து பாடுறதுக்குரிய வாய்ப்பு வந்தது. ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறது, சில வேளை வந்து இந்த இடத்துல போய் பாடினா இடம் பொருள் ஏவல் அறிந்து செயற்படணும், அதாவது பொம்பளை பிள்ளையாக இருக்கிற நாங்கள் வாய்ப்புகள் கணக்க வரும் என்றாலும் அதை நாங்கள் தக்க இடத்துல தக்க பொருந்த மாதிரி பயன்படுத்தணும். இப்போ பேண்ட்ஸில் பாடுறதுக்கு கேட்டவேல் இருந்தாலும் பேண்ட் கேட்க குடும்பம் வந்து அதுக்கு சம்மதிக்கலை. என்னடா நிறைய நேரம் ப்ரோக்ராம் இரவில் நடக்கிறது, மற்றது எங்களோட அப்பா தான் என்னை ஏற்றி இறக்கணும், அம்மா வீட்டை தனியாக இருப்பா, மற்றது அந்த ஒரு இடைஞ்சலால் தான் அது கூடுதலாக பாடுறதில்லை. மற்றது பேண்டை பொறுத்த மட்டும் கோயில் நான் அதிகளவு கோயிலில் சரியான பக்தியாக இருப்பேன். அப்படி இருக்க கோயிலில் வந்து ஒரு என்ன வேறு பாட்டு பாடைக்கு அது எனக்கு பிடிக்காது. ஓகே, நான் விளங்குது. இப்போ நீங்கள் கோயில் அப்படின்னு சொல்லி அந்த பக்தி பூர்வமாக சில விஷயங்கள் செய்யக்குள்ள அது நான் தனிப்பட்ட ரீதியில் இந்த பாட்டு நான் பாட விரும்பலைன்ற மாதிரி ஒரு மனநிலை அப்படியா? இல்லை, அந்த பாட்டு அந்த இடத்துல கேட்க கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ இசை கச்சேரி அண்டேக்கு நாங்கள் அதை ரசிக்கலாம். இப்போ தவிலில் கூடி தவில் நாதஸ்வரத்தில் கூடி எங்களோட கோயிலில் என்ன சினிமா பாட்டுண்டாலுமே அந்த கடவுள் சம்மந்தமான பாட்டுகள்லாம் பாடுவீங்க எங்களோட கோயிலில் கூடுதலாக முத்தன கோயிலில். அந்த இடத்துல இருக்க நாங்கள் அப்படி ஒரு இது வளர்ந்த கோயிலில் வந்து நாங்கள் யோசிக்க இப்படி அந்த சில நாங்களே கோயில் ப்ரோக்ராம் அந்த கோயிலில் செய்கிற ப்ரோக்ராம் அண்டைக்கு மக்களை வந்து இசையோடு சேர்த்து ஈர்க்கணும். ஆனால் அந்த இசையோடு சேர்த்த ஆட்டங்கள் பாட்டங்கள் எல்லாம் இருக்கத்தான் வேணுமா. இசைந்த சமுதாயம் தான், புதிய ஒரு சமுதாயத்தை தான் உருவாக்க போகிறோம், அது ஒரு வேறு விஷயம். இருந்தாலுமே புதிய ஒரு சமுதாயம் வந்து ஏற்கக்கூடிய நிலையில் இருக்கணும். ஏன்னா கடவுள் பக்தி இப்போ இசை வளர்ந்து கொண்டு இருக்குது, இசையை தூக்கி விடுறதுக்கு நான் இருக்கிறேன், கோவில் பக்தியை தூக்கி விடுறதுக்கு இங்கே யார் இருக்கணும்? கோவில் பக்தி இப்போ எல்லா என்ன 15 வயசு பிள்ளையிலேருந்து பாட வாங்கன்னா எல்லாரும் கஷ்டமாக கிடக்கு, ஒருத்தரும் வரையினம் இல்லை பாடுறதுக்கு. அதாவது கோயில் இருக்கிறது எல்லாரும் அம்மா மக்களும் அப்பா பாக்களும் தான் கோயில் இருக்கணும், தாத்தாக்கள் பாட்டியெல்லாம் கோயில் இருக்கணும். கோயில் எங்கட வயசுக்காரர் இல்லை, எல்லாரும் எங்கே போட்டினோம், எங்கட வயசுக்காரர் எத்தனையோ பேர் இங்கே இருக்கணும். நாங்கள் யோசிக்கணும், என்னென்னா எங்களோட சமயம் இந்த சமயம்ன்றது வந்து அழிந்து வர்ற நிலையில தான் இருக்குது. கோயிலில் இந்த ப்ரோக்ராம் அண்டு எங்கேயாவது பட்டமளிப்பு விழாவாம் இந்த ப்ரோக்ராமாம் இந்த காத்திய விளக்கிடாமண்டா எங்களோட சொக்கப்பனை இருக்கிறாண்டா கிணவர் வந்து நிற்பினோம், கோயிலுக்கு வழியில் வந்து நிற்பினோம். அவ்வளோ பேரும் கோயிலுக்குள்ளே இருக்கிறோன்னா கொஞ்சம் பேர். பக்தின்றது வந்து
இசையும் பக்தியும் ஒன்று முதலாவது. நாங்கள் அதை போட்டு குழப்பக்கூடாது எப்போவுமே. இசையை வந்து நாங்கள் எப்படியும் கொண்டு போகலாம். புது பாட்டு இப்போ ஹிட் அடிச்சதுன்னா ஒரு பாட்டு ஹிட் அடிச்சதுன்னா அடுத்த பாட்டு எப்படியும் ஹிட் ஆகும். இசை வந்து மறக்காது. இசையும் எப்பயுமே அழிஞ்சதில்லை. அது ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது, ஒவ்வொரு இதயத்திலையும் இருக்குது, மற்றது அது வளர்ந்து கொண்டே இருக்குது. ஆனால் பக்தி என்ன மாதிரி போகுது, சமுதாயம் எதை நோக்கி பயணமாக போகுதுன்றது வந்து சரியான கேள்விக்குறியாக தான் இருக்குது. நான் அதைத்தான் இப்போ ஆதங்கப்படுறேன். பேண்ட் வைக்கத்தான் வேணும், இசை கச்சேரி வைக்கத்தான் வேணும். அதுக்காவது அந்த கோயிலுக்கு வாங்குவோம், கோயிலுக்குள்ள வந்து கும்பிட்டுட்டு அந்த இசை கச்சேரியில இருப்போம். இசை கச்சேரியில நாங்க வைக்க அதுல கர்நாடிக்கும் இருக்கணும், பக்திமயமான பாடல் 1000 பாடல் இருக்குது, பக்திமயமான பாடல். ஆனா அவங்க பாடுறதெல்லாம் பக்திமயமான பாடல்ன்றா எனக்கு தெரியவே இல்லை. கோயில் ப்ரோக்ராமு கண்டு பாடுறது கூப்பிடுவீங்க. ஆனா அங்க அதை பார்க்கதான் மனம் சரியா நோகுது. நான் இந்த வயசுல நான் இதை கலைக்கிறேன்னா எவ்வளவுக்கு ஒரு சமுதாயம் பின்னணி இருக்குதுன்றதான் யோசிக்கணும். நாங்க இறையோட சேர்ந்து இறையருள் பெற்று அவன் செய்தாலே அவன் தான் வணங்கி இந்த கோட்பாடுலாம் எல்லாரும் இருக்கணும். இறைவன் எப்பவுமே எங்களோட கூட இருப்பார். இந்த பக்தி என்றதை வந்து நாங்கள் அழிய விடக்கூடாது. அதுதான் நான் சொல்லுவேன். அது உண்மை. அக்ஷரா சொன்ன ஒரு விஷயம் வந்து என் மனசை தொட்டு இருக்கு. அதாவது இசையை தூக்கி விட நான் இருக்கிறேன், எங்கள்ட கோயில் எங்கள்ட பக்தியை தூக்கி விடுறதுக்கு யார் இருக்கணும்? இது ஒரு பெரிய ஒரு கேள்வியை நீங்கள் உண்மையில் வந்து பார்க்குறவைக்கு முன்னால் வைக்கிறீங்க. ஏனெண்டா நீங்கள் சொன்ன மாதிரி இசை வளர்ந்து கொண்டே தான் போகுது. எங்களோட ஈழத்தில் கூட இப்போ இசை அதிக அளவாக வளர்ந்து கொண்டு போகுது. எனக்கு சரியான மகிழ்ச்சி, சரியான சந்தோஷம். ஏனென்றால் இசையை ரசிக்கக்கூடியவர்கள், அதாவது இசையை ரசிக்கிற மனசு வந்து எல்லாருக்கும் இருக்குது. சந்தோஷமெண்டா பாட்டு, துக்கமெண்டா பாட்டு, அதிகூடிய அளவு உச்சக்கட்டமாக ஏதாவது நினைக்கிறேன்டா பாட்டு, எல்லாத்துக்கும் பாடல் 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 என்று இருக்குது. அப்படி நாங்கள் பாடலோட கலந்த ஒரு உலகத்தில் இருக்கிறோம்ன்றது சரியான பக்தியோட கலந்த உலகத்தில் இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி. அதோட இப்போ ஆலயங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி ஆலயங்களில் நடக்கக்கூடிய கொண்டாட்டங்கள், திருவிழாக்களாக இருக்கலாம், ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டு விட்டதோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி இருக்குது. எனக்குள்ளேயும் அந்த கேள்வி நிறைய நாளாக இருந்தது. ஆனால் ஒரு சின்ன வயதில் அக்ஷராண்ட வாயிலிருந்து இப்படி ஒரு கேள்வி வருதுண்டேக்குள்ள பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடும். ஒவ்வொருவருடைய மனசில் இருந்து தான் அந்த மாற்றம்ன்றது வரணும் இல்லையா? அதாவது அவரவர் உள்ளத்தில் இருந்து தான் முதல் மாற்றம் வரணும். இந்த ஒரு விஷயத்தில் மாற்றம் வந்தால் நிச்சயமாக அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இல்லையா? அப்படி இருக்கக்குள்ள அடுத்த ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்கணும். அதாவது உங்களுடைய இந்த ஒரு பாடல், அதாவது இந்த ஒரு இசைத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தவர்கள், உங்களுடைய சுற்றம் சூழல், அவர்கள் இந்த விருது வாங்கினதை பற்றி, உங்களுடைய வளர்ச்சியை பற்றி என்ன விஷயங்களை வந்து சொல்லினோம்? முதல்ல அம்மா அப்பா தான். அம்மா முதலாவது விருது எப்போவுமே அம்மா வந்து சொல்கிறது, எங்கேயாவது சாதிக்கணும், பேர் இழைச்சிருக்கணும். அப்பா அம்மா தான் விரும்புவார். அப்பா தான் கூடுதலாக என்னோட வந்து போகிறது, என்ன சொல்கிற கிளாஸுக்கு ஏற்றி திரியலேருந்து வந்து போகிறதுலேருந்து அப்பா தான். அம்மா வந்து அதுக்கு உறுதுணை. எப்போவுமே குடும்ப தலைவன் இருக்கேங்க, குடும்ப தலைவி இருந்தால் தான் இன்னும் குடும்பம் 2 பக்கம், காலத்துக்கு 2 பக்கம் என்ற மாதிரி குடும்பத்துக்குன்னு 2 பக்கம், ஒன்று ஆணண்டா ஒன்று பெண். அதே மாதிரி அப்பா வெளியில் என்ன கூட்டிக் கொண்டு போனால் இந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறது அம்மா தான். அதே மாதிரி வெளியில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா இல்லையா, சாப்பிட்டீங்களா சாப்பிடலையான்னு இருக்கிறது முழுக்க அம்மா தான். அப்போ முதலாவது நான் என்னன்னு சொல்கிறது, நான் ஃபோன்லாம் இந்த இது சொன்னேன். நான் என்னுடைய அம்மாவுக்கு இப்படி பாடிட்டேன், நான் வந்துட்டேன் அம்மாண்டு. அதே மாதிரி ஃபோனில் தான் சொன்னவே அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட், உங்களோட மகன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு. அந்த சமயத்தில் நான் அம்மாவோட இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் அவன் எப்படி இருந்தது முகம் ரியாக்ஷன் பார்க்குறதுக்கு நேரில் இல்லை, 2 பேருமே இல்லை. 2 பேருமே ஃபங்க்ஷனுக்கு போட்டீங்கன்னா இப்போ நான் தான் உங்ககிட்ட இருந்தேன். இப்போ எப்படி இருந்து சந்தோஷப்பட்டேன்னு தெரியல. நான் ஓடி வந்து நீ ஃபர்ஸ்ட்டு, நீங்களாம் நான் ஃபர்ஸ்ட் ஆகணும்னு சொன்னேன்னா, அப்பா ஐஸ்கிரீம் ஒன்றை கொண்டு ரோல்ஸ் எல்லாம் பண்ணி கொண்டு வந்தேன் நீங்கள் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லி. அப்போ அதை பார்க்க என்னடா சான்றோன்னா கேட்குன்னு தாய் தான் எப்போவுமே. தாய்க்கு வந்து இது இல்லை தானே, என்னன்னு சொல்கிறது, அவள் மற்ற எங்களோட பிள்ளைய ஒருத்தர் வாத்தினமெண்டேக்க சரியான இனியிலேன்னு சந்தோஷமா இருக்குங்க எப்போவுமே. அதுதான் சொல்லுவாங்க, பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா அப்படின்னு சொல்லி. அப்போ இப்படி அம்மா வந்து சொல்லி கட்டி பிடிச்சி கொஞ்சம் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மற்றது அத்தை எல்லாம் எடுத்து விஷ் பண்ணிடுவேன். மற்ற எங்களோட சொந்தக்காரர்கள் அத்தை தான் 2வது அத்தை. எப்படி ஏண்டா சின்ன வயசுல இருந்து பேச்சு போட்டியேன்னா அத்தை தான் போகிறது, அத்தை பேச்சளித்தாங்க கொண்டு, பாட்டு படினா அத்தை பாட்டளித்தாங்க கொண்டு போகிறது. அத்தை தான் எல்லாமே. சின்ன வயசுலேருந்து அவன் நல்லா டேஸ்ட்டாக சமைப்பா. அப்போ சமையலுக்காக எனக்கு ஓடுறது, அங்கே சாப்பாடு சோறு தானே முக்கியம், அதுக்காக ஓடுறது. அங்கே போனால் இப்போ அவள் ஏதாவது கவிதை அளிக்கணும், அவள் வந்து சரியான அவளுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் படிக்கிறது, இந்த புத்தகங்கள் வாசிக்கிறது, இந்த நேரம் புத்தகத்தோடான் இருப்பா, ஏதாவது புத்தகம் வாசி கொண்டிருப்பா, புத்தகம் வழி கொண்டிருப்பா. அதை விட சரியான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், ஒரு படத்தை அப்படியே வந்து அப்படியே கீறுவா.
அவ்வளோத்துக்கு நீட்டாக இருக்கும். மற்றது நிலத்தில் கோலம் போடைக்க வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும், தெய்வீகமாக இருக்கும் அந்த கோலம் வைக்க. அதில் இருக்கிற படங்குடியாவாக தான் செஞ்சது அந்த படம். அந்த படத்தை பார்க்கல அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி இருக்குது அந்த படம். அதே மாதிரி இது மட்டும் இல்லை, நிறைய படங்கள் இருக்குது அவள் செஞ்சதில். சிகிரி ஓவியங்கள் வரைவா, மற்றது சிகிரி ஓவியங்கள் வந்து இப்படி வரைஞ்சி தைக்கிறது, அதை மேலால் தைக்கிறது, மற்றது பெயிண்டிங் பண்ணுறது, துணியிலேயே பெயிண்டிங் பண்ணுறது. அப்போ அவாட்டேருந்து கற்றுக்கொண்டது தான் இந்த அரைவாசி விஷயங்கள். சமைக்கிறது, முதலாவது சமைக்கிறது. அவள் ரொம்ப டேஸ்ட்டாக தக்காளி சாதம் செய்வாள். அதுக்காகவே நான் வாண்ட விட்டு மீனக்கிட்டு போகிறேன், நான் சாப்பிட்றதுக்காகவே எனக்காகவே அவள் செஞ்சு தருவா. அவள் சந்தோஷப்பட்டவ. ஏன்னா அவள் என்னையும் அவள் ஒரு பிள்ளையாக தான் நிற்கிறான், நான் அவள் அம்மா தான் நிற்கிறேன். நிறைய விஷயம் சொல்லி தருவா. எப்படி நடக்கும், ஒரு பொம்பளை பிள்ளைகள் எப்படி இருக்க வேணும், நாங்கள் என்ன செய்யணும், அந்த சமயம் கருத்து வந்து சொன்னது தானே. அவள் தான் சின்ன வயசுலேருந்து இந்த சமய கதையிலலாம் சொல்லுவாள். அம்மா பாதி சொல்லுவாள், அவள் பாதி சொல்லுவாள். சமய கதை சொல்லிக்கொண்டே இருப்பாள். அது கேட்க சமய என்னன்னு சொல்கிறா, அதெல்லாம் ஈடுபாடு வந்தது சமய கதையில். இந்த பெரியாக்கள் சொல்லிக்க நல்லா நீட்டாக இருக்கும் அந்த கதையிலெல்லாம். அப்படி அந்த கதையில் சொல்லிக்க இனி இல்லைன்ற ஒரு ஆர்வமாக இருக்கும், இன்னும் கேட்கணும். அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்குறது. மற்றது இவன் காலத்தில் நான் யுத்தங்கள் எல்லாம் நடந்தது. இப்போ அந்த கதையிலெல்லாம் கேட்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ. இப்படியெல்லாம் ஒரு விடுதலைக்காக இங்கே தமிழாக்கள் எவ்வளோத்துக்கு அடிபட்டிருக்கணும்ன்றதெல்லாம் இனி இல்லைன்னு கேட்கக்கூடியதாக இருக்கும். என்னடா அந்த சில விஷயங்கள் அங்கே தொடர்பு கிடையாது. அது என்றாலுமே அந்த இனம் புரியாத ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு சத்தம் மாதிரி தான் அது இருக்கும். அதை அதாவது வந்து குடத்துக்களை போட்ட கல் எப்படி வந்து சத்தம் போட்டு நின்றுட்டுது, ஓஞ்சிட்டுது. உடனே அந்த கல்லுன்னு சத்தம் வந்து அது கல் விழுந்த கொஞ்ச நேரத்தில் அது ஓஞ்சிடும். அதே மாதிரி தான் எங்கள் அந்த தமிழ் விடுதலை சண்டைகளும் கூடி போட்ட உடனே ஓஞ்சிட்டு. அப்போ அந்த விடுதலைக்காக ஓடின ஓட்டங்கள் அதிலெல்லாம் சொல்லி அதுவே இப்போவும் என்னன்னு சொல்கிறது, ஊக்கப்படுத்தி கொண்டிருக்குது. அதில் இருந்து பெரியம்மா, பெரிய சித்தி, ஆசமாமி, பிரியங்காக்கா, ஹவுதமன் அண்ணா, குணங்கீதன் அண்ணா, மதுவக்கா, இவே வந்து சப்போர்ட் தானே. எல்லாருமே இந்த கிளை என்றாலே ரசிக்கக்கூடிய ஆக்கள். கபிலன் அண்ணா, அமுதினி அத்தை, தேரணி அத்தை. அமுதினி அத்தை அத்தையோட மூத்த மகள் அமுதினி அத்தை. அவள் வந்து வீணை வந்து 6th grade மட்டும் எடுத்தவா. வீணையில் வந்து சங்கீத எக்ஸாமில் பெரிய இது எடுத்தவா. மற்றது அவாண்ட குருவிட்ட தான் அவள் சொன்னவா, இப்படி சந்திரிகா மிஸ் இருக்கிறா, நீங்கள் போய் படியுங்கன்னு சொல்லி அவள் காட்டி விட்ட வழி தான் சந்திரிகா மிஸ்ட்டேருந்து போனது. மற்றது அவவும் நல்லா பாடுவா, அமுதினியத்தையும் நல்லா பாடுவா. இப்போ அவையில் இந்த சொல்லி நான் மற்ற சொன்னவா, அமுதினியத்தை மாதிரி படிக்கணும், பாடணும், என்ன விருதுகள் எல்லாம் வேண்டணும்னு சொல்லி அவே தந்த உந்துதடம் தான் இதுக்கு ஒரு காரணம். அப்போ ரோல் மாடல் அமுதினியத்தையா? ரோல் மாடல் எல்லாரும் தான். அமுதினியத்தை, அம்மா, எங்களோட ரோல் மாடல்னு சொல்லி ஒரு ஆளாக சொல்லல, அது எங்களோட குடும்பமே ஒரு ரோல் மாடல் தான் எங்களுக்கு. உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருந்தும் நீங்கள் எங்கேயாவது நான் இந்த இடத்துல புறக்கணிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது இடங்களில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இல்லைன்னு சொல்லி சொன்னால், நான் இந்த யாழ்ப்பாணத்தில் இல்லாமல் வேறு இடத்துல இருந்திருந்தா என் திறமை வந்து இன்னும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக கூட யோசிச்சிருக்கிறீங்களா? நிறைய தரம் யோசிச்சிருக்கிறேன். அதை இங்கே சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு தெரியல. கூடுதலாக நான் நினைக்கிறேன் பாடசாலையிலான்னு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி சொல்கிறதுன்னா, தூக்கிவிட்ட பாடசாலை தான் என்றாலுமே சில காரணத்தினால் வந்து நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். முதல் வந்து நான் தரம் 6ல் படிக்கும்போது தோற்றத்தினால் புறக்கணிக்கப்பட்டேன். நான் வடிவில்லைன்னு சொல்லி பின்னுக்கு தான் பிடிவினும் எப்போவுமே. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பின்னுக்கு விடைக்க எங்களோட வயசு அப்படியுமே பின்னுக்கு வந்து 6ஆம் மணிக்கு சரியான சின்ன பிள்ளை. அப்போ பின்னுக்கு விடைக்க எங்களோட வயசு வந்து தெரியாது. மற்றது வந்து போட்டிகளுக்கு வந்து சேம் ஏஜில் வந்து இன்னும் ஒரு பிள்ளையுமே நல்லா பாடும். எங்கள் ஸ்கூலில் இருக்கிற இன்னும் ஒரு பிள்ளையும் நல்லா பாடும். கூடுதலாக அந்த பிள்ளையை தான் பிடிப்போம் நம்ம எல்லாத்துக்குமே. அது கஷ்டமாக இருக்கும். ஓகே, நாங்கள் இருக்கிறோம் தானேன்னுட்டு. ஆனால் இப்போ வந்து டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே எடுக்கிறேன் போட்டிக்கு. குரூப் சாங்குக்கும் எங்களை கூப்பிடணும், மறக்காமல் இதுக்கும் கூப்பிடணும். ஆனால் தனி ஈவெண்ட்டுக்கு குறிப்பிட்டதெல்லாம் அந்த பிள்ளையை தான் கூப்பிடணும். மற்றது இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது வந்து டீச்சர்ன்ற பிள்ளை, டாக்டர்ன்ற பிள்ளை, இன்ஜினியர்ன்ற பிள்ளை, டீச்சர்ஸுன்ற பிரின்சிபல்ன்ற பிள்ளை அப்படின்னு சொல்லி நான் சின்ன பள்ளிக்கூடத்தில் படிக்க அப்படி ஒரு இது இருந்தது, மைண்ட் செட் இருந்தது. டீச்சர்ஸுன்ற பிள்ளை எல்லாம் போகணும், சரியில்லை, டீச்சர்ன்ற பிள்ளை, டாக்டர்ன்ற பிள்ளை, நர்ஸுன்ற பிள்ளை அப்படின்னு சொல்லி கூடுதலாக அப்படி ஒரு புறக்கணிப்பு பார்த்துருக்குறேன். மற்றது வந்து டேலண்ட்ன்றது வந்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்கிறது. எந்த பிள்ளை அந்த சொன்ன மாதிரி தான், எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தை தான். அது நல்லவராவதும் கெட்டவராவதும் மண்ணை மடியில் உள்ள வளர்ப்புலான் இருக்குது. அதே மாதிரி பாடசாலைன்ற சமூகம் தான் இப்போ எங்களுக்கு குழந்தையாக நாங்கள் போகிறது வந்து பாடசாலையில். அன்னை மடின்றது வந்து ஆசிரியர் மடியும் அதிபர் மடியும் பாடசாலையின் மடியை தான் சொல்லுவோம். இப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ பிள்ளைகள் போகுதுலண்டேக்க அத்தனையோ பிள்ளைக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை வந்து கண்டறியர் வந்து ஆசிரியர்கள். என்னடா நான் பாடுவேன்னு கண்டறிஞ்சது ஒரு ஆசிரியர் தான். ஆனால் நான் பாடுவேன்னு கண்டறிஞ்சது தரம் 8 என்னை கண்டறிஞ்சவே நான் பாடுவேன்ண்டு. 6ஆம் ஆண்டுலேயும் நான் சுட்டிக்குருவி மாரி பாடிக்கொண்டான் தெரிஞ்சேன். நான் 7ஆம் ஆண்டுலேயும் பாடிக்கொண்டான் தெரிஞ்சேன். நான் 8ஆம் ஆண்டுலேயும் பாடிக்கொண்டான் தெரிஞ்சேன். நான் எப்பயுமே
வளர்ந்து வர்ற பிள்ளைகளுக்கு பயமாக இருக்கும். ஏனெண்டா எப்படியும் வேங்கள் எடுக்க மாட்டினோம், கூப்பிட மாட்டினோம், தர மாட்டினோம், செய்ய மாட்டினோம். கூடுதலாக கெட்டிக்கார பிள்ளைகளை தான் மீன் பண்ணி வைப்பினோம். கெட்டிக்கார பிள்ளை எப்படி இருந்து கெட்டிக்கார பிள்ளை எப்படியுமே ஒரு துறையில் நல்லா சாதிக்க போது நடந்த பிள்ளை கெட்டித்தனம் இருக்குது. நடுத்தரப்பட்ட பிள்ளைகளை என்ன செய்யணும்? தூக்கி விடணும். ஒரு பிள்ளையை தூக்கி விட்டால் நடுத்தர பிள்ளை அந்த ஒரு பிள்ளை வளர்ந்தால் 10 பேரை தூக்கி விடும் அந்த பிள்ளை. அப்போ என்ன செய்யணும்? இந்த மிடில் இருக்கிற பிள்ளையில ஆசிரியர் தூக்கி விடணும். கடைசியாக இருக்குமே இயலாமையை கருத்தில் கொண்டு சில பிள்ளைகள் என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு டீச்சர்ஸ் மாதிரி சொல்லக்கூடாது. மாட நீ செய்ய மாட்டே செய்ய மாட்டேன்னு பேசக்கூடாது. அந்த பிள்ளையிலும் என்ன செய்யணும்? உன்னால் முடியும் அந்த பிள்ளைக்கு ஒரு கட்டத்தில் என்ன செய்யும்? என்னால் முடியும் நான் செய்வேன் என்ற ஒரு மன தைரியம் வளர்க்கும். எங்களோட பாடசாலையை பொறுத்த மட்டும் முன்னொரு காலத்திலே இருந்தது. அது இப்போ இல்லை. இப்போ அந்த ஒரு கோட்பாடுன்றது எங்கள் ஸ்கூலில் இப்போ இல்லை. முதல் இருக்கைக்கு இருந்தது, இந்த பிள்ளை தான் பாடணும், இந்த பிள்ளை தான் செய்யணும், இந்த வகுப்புக்காரரான் படிக்கணும், இந்த வகுப்புக்காரரான் எல்லா போட்டிக்கும் போகணும். இத்தனை சர்டிஃபிகேட் இருக்கிறனால நான் கிட்டத்தட்ட இந்த 9ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த சர்டிஃபிகேட் தான் இவ்வளவும். இதில் இருக்கிற முழுக்கவே 9ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த சர்டிஃபிகேட் தான் நினைக்கிறேன். சின்ன வயசில் விட மாட்டினோம் போட்டிக்கு. இது உண்மையாக சொல்லத்தானே வேணும். நாங்கள் உண்மையை மறைச்சி உண்மையை எப்போவுமே ஒரு இடத்துல வெளியே வரத்தான் போகுது. பொய்யை மறைச்சிருக்கலாம், பொய்யுக்காக எத்தனையோ பொய் சொல்லணும். உண்மையை நான் எந்த இடத்துலையும் போட்டுவிட எனக்கு எந்தவித ஆட்சேபனையுமே இல்லை. ஒரு பிள்ளையை நீங்கள் புறக்கணிக்கிறீங்கன்னா அந்த பிள்ளைக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்கும். தாழ்வு மனப்பான்மை வந்துச்சுன்னா அந்த பிள்ளை ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதியாக இருக்காது. அந்த பிள்ளை எதை செய்கிறதுக்கும் பயப்படும். முன்வாரத்துக்கே முதல் பயப்படும். மேடை கூச்சம்ன்றது முதல் அழியணும். என் கிளாஸில் நான் பாடினபடியாக இப்போ நான் இங்கே இருக்கிறேன். என்ன மாதிரி எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ அக்காமர் இன்னும் பாடசாலை விட்டு போனாக்கள் இருக்கணும். திறமையை வச்சுக்கொண்டு திறமை இல்லாதவர்களாக செயற்பட்டு அதே என் யாழ் மாவட்டத்திலே இப்படி ஒரு நிலை இருக்குது. எல்லாமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். இந்த பிள்ளையோட இவேண்ட பிள்ளை தான் இங்கே பாடணும், இவேண்ட பிள்ளை தான் டிமாண்ட் இதை சொல்லப்போனால் டிமாண்ட்னு சொல்லுவேன். இவைக்கு இவ்வளோந்தான் இப்படி நினைக்கிற வகுத்தறிந்த எல்லாத்துக்கும் ஒரு வகுத்து வச்சுருந்தீங்களா எந்த பிள்ளை முன்னுக்கு வரும்? எல்லாத்தையும் கொஞ்சம் விடுங்க. அந்த பிள்ளைகள தேப்பன் தாய், அதாவது தாய் தந்தையிடம் அந்த பிள்ளைக்கு ஒரு உந்துதல் கொடுத்துருப்பினேன். ரெண்டாலும் அந்த பிள்ளை என்னென்னு செய்கிறது? ஸ்கூலில் அப்படியும் கேட்டு பார்த்துருக்கும், விடுவீங்களோண்டு. இல்லை நாங்கள் விட மாட்டோம்னா என்ன செய்கிறது? அந்த பிள்ளை போத்தானே வேணும், சண்டை அப்படி கேளும் அந்த இடத்துல இருந்து. மற்றது முதலாவது ரெண்டாவது மூன்றாவது மோஸ்ட்லி போட்டியில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு சரியான அடிபாடு நடக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு தான் கூடுதல் அடிபாடு நடக்கும். செகண்ட் தேர்டுக்கு அடிபாடு நடக்கிறதே இல்லை. தான் முதலாவதாக வரணும். அதுக்காக அந்த பிள்ளை இதுலேயும் செயல்பட தயாராக இருக்கும். மற்றது அப்பா அம்மா அந்த பிள்ளைய கூட இருக்கணும். முதலாவதோ ரெண்டாவதோ மூன்றாவதோ எல்லாம் பிளேஸ் தானே. முதலாவது நான் வந்துட்டேன்டா கடைசியாக ஒருத்தர் வரணும் தானே. எப்போவுமே அது நடக்கத்தானே வேணும். எல்லாத்துலேயுமே முதலாவதாக இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் கடைசியாகவும் இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் நடுத்தரமாகவும் இருக்கக்கூடாது. ஆக மொத்தம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். போட்டிக்கு போட்டிக்கு போகிற மனப்பான்மை எல்லாருக்குமே வேணும். ரெண்டாவது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வேணும். இந்த 2 மனப்பான்மை இருந்தாலே நாங்கள் ஒரு சமுதாயத்தில் ஒரு சாதனையாளராக இருக்கலாம். இதுவே எங்களுக்கு ஒரு சாதனை தான், ஒரு முயற்சி தான். ஒரு போட்டி அந்த இடத்துல அந்த பிள்ளை போகுதுன்னா அந்த பிள்ளைக்கான தைரியம், அந்த ஒரு உந்துதல் சக்தி தாய் தகப்பன் கொடுத்துருப்பீங்க, மற்ற பாடசாலை சமூகம் கொடுத்துருக்கும். அது வெற்றி தோல்வி என்னது ரெண்டாவது புறக்கணிக்கப்பட்ட விஷயம். அது நீங்கள் போனாலே அது வெற்றி தான். அது போகாமல் விட்டு எத்தனையோ பேர் போட்டிக்கு போட்டு வர மாட்டேன் வேண்டாம் பயமாக இருக்குன்னு சொல்லி அது தோல்விக்கான விஷயம். நாங்கள் எதையும் கண்டு பயப்படக்கூடாது. பயந்தாலும் அதை சமாளித்து போகணும். சொல்ல மாதிரி சமாளிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப். அந்த மாதிரி தான் இருக்குங்க. இது உண்மைதான். இப்போ எப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வெற்றி பெறுறோம் தோல்வி பெறுறோம்ன்றது 2வது பட்சம் தான். ஆனால் ஒன்றில் போய் கலந்து கொள்ள வேணும். அதுதான். அதாவது வெற்றியாளர்களும் தோல்வியாளர்களும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தாங்கள் கதைப்பினும் தாங்கள் பங்கு கொண்டதை பற்றி. ஆனால் இந்த வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் எதையுமே கதைக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சொன்னீங்கள் இந்த பாடசாலைகளில் புறக்கணிக்கப்படுவது அதிக அளவில் என்று சொல்லி. இன்றைக்கு நான் அதிகளவான மாணவர்களோடையும் சரி ஆசிரியர்களோடையும் சரி பழகி கொண்டிருக்கிறேன். இதில் எனக்கு சில ஆசிரியர்களும் நேரடியாக சொல்லியிருக்கணும், பாதிக்கப்பட்ட நிறைய மாணவர்களும் நேரடியாக சொல்லியிருக்கணும், எனக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்குது, ஆனால் நான் வெளியில் எக்ஸ்போஸ் ஆக இல்லை. நான் எக்ஸ்போஸ் ஆகாததுக்கு முக்கியமான காரணம் என் பள்ளிக்கூடம் தான் அப்படின்னு சொல்லி நேரடியாக நான் நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு முன்னுக்கு நான் இன்றைக்கு இருக்கிறேன். என்னுடைய துறையை பொறுத்த வரைக்கும் கூட நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு அளவுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடம் ஒரு சரியான இடமா இருக்கும். நான் சில விஷயங்களை சொல்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நானும் என்னுடைய பாடசாலைகளில் புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தி.
நிறைய இடங்களில் நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். அதை பற்றி பேசுகிறதுக்கான இடம் இது இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், நான் நிறைய இடங்களில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு அடையாளத்தை எனக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதே பாடசாலை இன்றைக்கு என்னை ஒரு பெருமிதத்தோடு பார்க்குற இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்றது எனக்கு பெருமை. அதே மாதிரி நாங்கள் எங்கே புறக்கணிக்கப்படுகின்றோமோ அங்கிருந்தே வந்து மீள எழுந்து வர்றது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய சக்ஸஸான விஷயம். மற்றவர்கள் என்ன சொல்கிறது, மூக்குக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு நாங்கள் வளரணும் அப்படின்றது நிச்சயமாக நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வளர வேணும் அப்படின்றது தான் எங்களோட பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படின்னு கூட நான் சொல்லலாம். இப்போ உங்களுடைய பாடசாலை, அதாவது நீங்கள் சொன்னது வந்து சிறு வயதில், இப்போ உங்களுடைய பாடசாலையில் உங்களை ஊக்குவிக்கிறது என்ன மாதிரியாக இருக்குது, அதிபர்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி? முதலாவது வந்து திறமையை கண்டறிந்த பிறகு, திறமையை கண்டறிந்த முதல் வந்து அப்படி தான் இருந்த, எந்த பிள்ளை பாடுமா, ஐயோ எந்த பிள்ளை பாடுமா அப்படின்னு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன முதலாவது நான் பாடினது வந்து எங்களோட முருகன் கோயிலில், எங்களோட பாடசாலையில் இருக்கிற முருகன் கோயில் சுப்பிரமணிய கந்தன் கோயிலாம் பாடினது. அழகான பழனி மேலே ஆண்ட பாட்டு தான் பாடினேன். ஏனெண்டா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோட சைவ பாடசாலை, மாணிப்பை மகளிர் கல்லூரி சைவ பாடசாலை, அது வந்து அவை வந்து என்ன செய்வினோம்னா பிள்ளையில பக்தி, அங்கேயுமே பக்தியல் இசைகள் வந்து அழியக்கூடாது. கோயிலில் வந்து கோயில் பாட்டு மட்டும்தான் பாடணும். ஒரு வகையில் நான் இன்றைக்கும் பக்தியோடு இருக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் பாடசாலை தான், அதுக்கு நன்றி சொல்கிறேன். மற்றது வந்து பாடசாலையில் தேவாரங்கள் படிக்கிறது, வெள்ளிக்கிழமையான நமச்சிவாய பதிகம் படிக்கிறது, சிவபுராணம் படிக்கிறதுண்டு நாங்கள் போய் இருந்துருவோம். சின்ன பிள்ளைகள் அவ்வளோ பேருமே இருந்துருவோம். அக்கா மேர் முன்னுக்கு இருப்பினா 2வது வரையில நாங்கள் இருப்போம், இல்லாட்டி 1வது வரையிலே நாங்கள் இருப்போம். நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருப்போம். முதலாவது பாட்டு வந்து அழகான பழனி மேலே ஆண்டவா. நான் என்ன முதல் நாள் வந்து கேட்டேன், வெள்ளிக்கிழமை பூசை நடக்கிறது, வியாழன் வந்து கேட்கினேன், இப்படி கிளாஸில் ஒரு பிள்ளை ப்ரோக்ராம் பண்ணணும், எந்த கிளாஸோ சரி என்ன இதுவோ சரி, அந்த ஒரு பிள்ளைகள் அந்த ப்ரோக்ராம் பண்ணணும் அந்த வெள்ளிக்கிழமையில், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் போல் கிளாஸில் இருந்த அரவாசியும் எப்படி ஏண்டா எல்லாரும் எழுப்பிட்டு நாங்கள் டீச்சர் வரைக்கும் குட் மார்னிங் சொல்கிறது கிளம்ப தானே வேணும், எழும்பி முன்னுக்கு போய் நிற்கிறது. அப்போ சரியான்ட்டு நான் மிஸ்ஸோட காய்ச்சிட்டு நானும் எழும்பி போய் நின்றேன் அதில். அப்போ அந்த டைமில் வந்து டீச்சர் கேட்டவா, என்ன ப்ரோக்ராம் ஆட் செய்ய போகிறீங்களேண்டு, எழுப்பின்றதுகளை நான் எழுப்பி தான் நிற்கிறேன், படக்கண்டு எல்லாரும் இருந்துட்டேன். கடைசியில் பார்த்தா நான் தான் எழுப்பின்றேன். நான் மிஜா அக்ஸரா நீ பாடுவது தானே, அப்போ பாட்டு எடுத்து விட அந்த, ஐயோ என்ன டீச்சர் நான் சிவனேண்டு தான் எழுப்பின்றேன். சரி ஓகே ஏதோ பாடுவோம் டீச்சர் கேட்டுட்டு ஆசைப்பட்டு கேட்டுட்டாண்டு தரமிட்டு எனது ஆங்கில ஆசிரியர் மற்ற வகுப்பாசிரியர் ஜெயந்தி மிஸ்ன்னு சொல்லி அவள் தான் இந்த பாட்டை என்ன முதலாக பாட எங்கள் ஸ்கூலில் விட்டது. அப்போ அந்த டைம் வந்து யார் ப்ரோக்ராம் பண்ணினோமோ அவையே கேட்க மாட்டேன், நீங்கள் எந்த கிளாஸ் எங்கேருந்து வரீங்க எப்படி தான்றீங்க ஒன்றுமே கேட்க மாட்டேன். அப்போ நாங்கள் போய் பாடுறது பாடி போட்டு வர்றது தான் சரியான்ட்டு. அந்த பயம் எப்பயுமே பயம் இருக்குது, மிஸ் கையை பிடிச்சிக்கொண்டே இருந்தோம், நீ பாடுவேன்னு மிஸ் கூட நின்றவா அப்படியே ஃபுல்லாக பாடுந்து நிற்கும். அப்போ முதலாவது பாட்டு போய் இருந்து பாடியாச்சு. நிசப்த அமைதின்னு சொல்லுவோம், அது வந்து ஊசி கீழே போட்டால் கூடிய அவ்வளோத்துக்கு ஒரு அமைதி, அந்த சத்தம் கேட்கும் காதுலன்ற மாதிரி பாடிக்கொண்டு கேட்க அந்த அமைதி இருக்குது. என்னடா சின்ன பிள்ளைகளும் அதில் இருந்ததுகளுக்கு, முதலாம் ஆண்டு பிள்ளைகள், இப்போ முதலாம் ஆண்டு பிள்ளைகள இதை வந்து கட்டுப்படுத்தலாது. அப்போ நான் அறிஞ்சுக்கணும்னா இசை வந்து எல்லாரையுமே கட்டுப்படுத்தும். அதுதான் என்ன முதலாவது நான் தெரிஞ்ச வெற்றி என்னது, பாடேக்க அவ்வளோ பேருமே அமைதியாக இருந்தவேன். நான் நினைக்கிறேன் இவ்வளோ பேரும் அமைதியாக இருப்பேன். எங்களோட கோயில் அங்கே இருந்து ஒரு தொங்கல் இருக்கும், இப்போ பிள்ளைகள் எல்லாரும் இருப்பினம், நடுவில் எல்லாரும் பிள்ளைகளும் இருக்கிறது, சப்பானியாட்டி இருக்கிறது. நான் நிற்கல அமைதியாக அப்படி இருப்பினோம். அக்கா மேரில் முதல் கொண்டு, அதை வந்து நான் 8ஆம் ஆண்டில் படிக்கிறேன்டேக்க 13ஆம் ஆண்டு அக்கா மேரம் அங்கே தான் இருப்பினோம், இப்போ 1ஆம் ஆண்டு குழந்தையிலும் அங்கே தான் இருப்பினோம். அப்போ அத்தனை பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியில் நான் பாடின பாட்டு யாரு கேட்டதோ இல்லையோ எங்களோட மியூசிக் டீச்சருக்கு கேட்டுட்டுது, 2வது முருகனுக்கு கேட்டுட்டுது, பிரின்சிபலுக்கு கேட்டுட்டுது, மற்ற மிச்ச டீச்சர்ஸ் மேருக்கு எல்லாரும் கேட்டுட்டுது. அப்போ மியூசிக் டீச்சர் அப்போ தான் நீங்கள் இந்த கிளாஸ்ன்னு கேட்குறா. அப்போ நான் சொன்னேன் இப்படி 8ஆம் ஆண்டு படிக்கிறேன்டா. இவ்வளோ நாளும் கூட நான் பார்க்கலையே ஸ்கூலில் மிஸ் இப்படி நான் படித்து கொண்டிருக்கிறேன், இப்போ மியூசிக் தான் எடுத்தேன் நான்டா, இனி எல்லாம் போட்டிக்கு என்னோட வரணுமே, தான் கூப்பிட்ற இடமெல்லாம் போட்டிக்கு வரணுமெண்டா. அப்போலேருந்து தான் ஓகே அக்ஸரா என்ற ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்தில் பாட்டு பாடக்கூடிய ஒரு திறமையிலே இருக்குது என்று முதலாவது தெரிஞ்சது பள்ளிக்கூடம் தான். பிறகு அப்படி ஒவ்வொரு போட்டி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் சொல்லி மன்றத்துல எல்லாம் ஏறி விட்டுருவாங்களே. இப்போ 9ஆம் ஆண்டு பிள்ளைலாம் மன்றம் செய்கிறது, அப்போ ஒரு சின்ன மன்றம், சிங்கள மன்றம், சுகாதார மன்றம் சொல்லி 9ஆம் ஆண்டு பிள்ளைலாம் செய்கிறது. அந்த மன்றத்துக்கு வந்து எங்களோட பிள்ளைலாம் லீடர்ஸாக இருந்தவை, அதாவது கேப்டன்ஸாக இருந்தவை. அப்படி இருக்க சில பல சுகாதாரம் அதான் சொன்னேன், பிள்ளைகள் வந்து முன்னுக்கு வர சரியான குறைவு. அப்போ மன்றத்துக்குமே நிகழ்ச்சிகள் சரியான குறைவாக இருக்கும். 12:50 அப்படி ஸ்டார்ட் பண்ண மன்றம், நாளைக்கு 1:50 அப்படி ஸ்டார்ட் பண்ணுற மன்றம் 1:30க்கே முடிஞ்சிடும். அப்போ அந்த அவ்வளோத்துக்கும் பிள்ளைகள் வந்து ப்ரோக்ராம் கொடுக்காது, இல்லைன்னா சிலவள 1 மணிக்கே ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிடும்.
அரை மணித்தியால மட்டும் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணல. அது என்னடா பள்ளிக்கூடம், அதுவும் வெள்ளிக்கிழமை பள்ளிக்கூடம் முடிகிற நேரம் எங்கள் பிள்ளைகள் நிற்குங்களே எல்லாம் அடிச்சு பிடிச்சோன்னு ஓடுற பிளானில் இருக்குங்களா. அந்த நேரம் தான் என்ன பிடிச்சி போடுவீங்க, அக்ஷரா ஒரு பாட்டு பாடு, அக்ஷரா ஒரு பாட்டு பாடுன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த உந்துதல், ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸுன்ற உந்துதல். இப்போ ஒவ்வொரு மன்றமாக போய் பாடுறது. அப்போ எப்பயுமே அதுக்கு பிறகு எந்த மன்றமானாலுமே இந்த பாட்டோண்டி இருக்கும். அதில் கடைசியாக இந்த பாட்டோண்டி இருக்கும் அந்த மன்றத்தில். அப்படி அது ஒரு 9ஆம் ஆண்டு மட்டும் அப்படி போனது வாழ்க்கை. பிறகு 10ஆம் ஆண்டில் தமிழ் தின போட்டிக்கு மிஸ் கூட்டி கொண்டு போனவ தாரணி மிஸ், மியூசிக் தாரணி மிஸ்ன்னு சொல்லி தமிழ் தின போட்டியை கூட்டி கொண்டு போகிறது, அப்படியே பழகுறது பாடுறது அப்படி என்றது 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு கேப். அதாவது 9ஆம் ஆண்டு முடிவு, இந்த கொரோனா எல்லாம் முடிஞ்சு ஒரு பாடசாலை தொடங்குது. இந்த குண்டு படிப்பு கொரோனா எல்லாம் முடிஞ்சு ஒரு பாடசாலை தொடங்கிக்க எங்களோட பிரின்சிபல் பழைய நர்மதா பரமேஸ்வரன் மாறிட்டு புது பிரின்சிபல் சுனித்ரா சூரியராஜன் வந்தவா. இப்போவா தான் பள்ளிக்கூடத்தில் அதிபராக இருக்கிறா. முதலாவது நாள் நிற்கிறேன். இப்போ நாங்கள் ஓஎல் படிக்க போகிறோம், அதாவது 10ஆம் ஆண்டு படிக்கிறோம். ஓஎல் கிளாஸ் நடக்குது, தரம் 11க்கு கிளாஸ் நடக்குது. அப்போ எங்களுக்கு ஒரு நாள் அவைக்கு ஒரு நாள் தான் கிளாஸ் நடக்கிறது. மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல் லீவு. அப்போ 10ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை, அன்றைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்கூலில் ஒவ்வொரு இதுவும் சிவபுராணம் பாடணும். எங்களோட பிரின்சிபலும் சரியான பக்தி, அவாவுக்கு இசையண்டா பிடிக்கும். இப்போ அந்த பக்தி கடவுளுக்கு இதெல்லாம் பாட வேணும் என்ற நல்ல ஒரு சிந்தனையில் இருக்கிறவா. அப்போ அவள் தான் ஒருத்தரும் பாடுறதுக்கு இல்லை. அந்த 10ஆம் ஆண்டில் நான் தான் இந்த பாடுறேன் மியூசிக்ன்னு சொல்லி பாடுறது 10ஆம் ஆண்டு செட்டில். அப்போ பாடுற பிள்ளைகளும் வரையில. அப்போ நான் தான் தனியே இருந்தது. அப்போ சரின்னுட்டு டீச்சர் சொன்னால், நான் சொன்னேன் மிஸ் சிவபுராணம் படிக்கணுமே என்று சொல்ல, இல்லை வேணாம் அப்படி இருந்தால் அந்த பஞ்சபுராணம் இருக்குது தானே, அந்த படிங்கோ திருப்பூரோட சேர்த்து பாதி படிச்சுட்டு வாங்கோ, அது காணுமென்னு சொல்லி. அப்போ சரி அது பாப்பாக்கு முன்னால் அதை படித்தேன், நான் மெக்கில் படித்தது அது. அப்போவா சொன்னவா, இவ்வளோ ஒரு இனிமையான குரலை வச்சுக்கொண்டு எப்படி நீங்கள் இப்படி இருக்கிறீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஸ்கூலுக்கு வந்த ஒரு கொஞ்ச நாள் தான், ஒரு வீக் 2 வீக்லாம் அந்த சம்பவம் நடந்தது. அப்போ சொன்னவா, உனக்கு எப்போவுமே கடவுள் அந்த கொடையடி இந்த குரல். எப்போவுமே பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும், எங்களுடைய அம்மா பேரண்ட்ஸ் மீட்டிங்குக்கு ரிப்போர்ட் பண்ண வருவா. மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அடி விடும் பேச்சு விடும். எங்களோட பிரின்சிபல் மியூசிக்ன்ற இதை பார்த்துட்டு, உனக்கு கடவுள் அந்த கொடைன்ட்டு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட தரம் ஏல் வரந்தனைக்கும் சொல்லிக்கொண்டே இருப்போம், உனக்கு கடவுள் அந்த கொடை இந்த குரல் வந்து கடவுள் அந்த கொடைன்னு சொல்லிக்கொண்டே இருப்பா, கடைசி வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பா. அம்மா கூப்பிட்டு சொல்லுவா, அவளை ஃபைன் ஆர்ட்ஸுக்கு விடுங்க, ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது, விடுங்க அந்த துறையில் விடுங்க, மியூசிக் துறையில் விடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பேரண்ட்ஸ் மீட்டிங்குமே சொல்லிக்கொண்டே இருப்பா. எப்போ போனாலும் சிரிப்பா, எங்களை பார்த்து சிரிச்சுக்கொண்டே இருப்பா. பாட்டு என்ன பாட்டு பாடுறேன்னு. கடைசியாக வந்து பாடசாலையை விட்டு முடியக்க சோஷியல்ன்ற ஒரு ப்ரோக்ராம் வைப்பினேன் தானே, அந்த ப்ரோக்ராமில் போய் நான் கடைசியாக பாட்டு பாடினேன். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த ஸ்கூலில் அந்த படிக்கிற பாட்டு தானே அது, அந்த இறுதியாக தானே பாடுறேன். இனி அந்த ஸ்கூலுக்கு போகிறோமா இல்லை, அங்கே போய் அந்த மெக்க பிடிச்சி பாட போகிறோமா. பழைய மாணவராக போக வாய்ப்பு இருக்குது, ஆனால் அந்த பாடசாலையோட யூனிஃபார்த்தோட போய் வாய்ப்பு இல்லை தானே. அப்போ சொன்னேன், ஐயோ நான் உன்னை மிஸ் பண்ணுவேன், குரலில் மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி பாட்டை மிஸ் பண்ண போகிறேன்னு அத்தனை பிள்ளைகளுமே சொன்னது எனக்கு. உண்மைதான். அந்த சோஷலில் பாடின பாட்டு, உதயா உதயா உளறுகிறே உயிரால் உனையே எழுதுகிறேன் காதல் 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 உன் பாதி வாழ்கிறேன் என் பாதி காதல் காதல் மூச்சின் குமிழ்களிலே உயிரூற்றை அனுப்பி வைத்தேன், கூச்சம் வருகையிலே உடல் மாற்றி நுழைத்து விட்டேன். ஏனோ ஏனேனோ ஏதோ ஆனேனோ, ஏனோ ஏனேனோ ஏதோ ஆனேனோ, தாயுமானவனே என் நேற்றி பாதையில் ஊற்றை திறந்த காதல் தீண்டவே கடல் தாகம் தீண்டதே உன்னா
இதை விடவும் நீங்கள் ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறி போகிறதுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினாக்களை பற்றி சொல்லுங்கள். வந்து சந்திரிகா மிஸ் தான் என்ன பச்சை குழந்தைய கொண்டு கையில் கொடுத்து வளர்க்குறதுன்னு சொல்லி, அப்போ மியூசிக்கில் நான் வந்து பச்சை குழந்தை என்னை வளர்க்குறதுன்னு சந்திரிகா மிஸ் தான். தரம் 4 வந்து நான் அந்த கிளாஸுக்கு மியூசிக் மிஸ்ஸிட்ட இப்போ ஸ்காலர்ஷிப் முடிஞ்சு 5ஆம் ஆண்டு முடிஞ்சு 6ஆம் ஆண்டில் முதல் தெரியா டீச்சர்கிட்ட போகிறேன் நான். என்னென்னு சொல்கிறேன், அவனோட குரல் வந்து இனிமையாக இருக்கும். எப்போவுமே காதுக்கு கேட்க இப்படி ஒரு குரல், என்ன ஒரு குரல், அப்போ தான் கண்ணீரன் இருக்கும். இந்த ஒரு பாட்டை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி, பெரியாக்களுக்கு ஏற்ற மாதிரி, ஆகலும் பெரியாக்களுக்கு ஏற்ற மாதிரி, யூனிவர்சிட்டி அக்கா மேரெல்லாம் என்ன பர்ஃபார்மன்ஸுக்கு மிஸ்ஸிட்ட வந்து படிக்கிறவே, மிஸ்ஸிட்ட படித்தாக்கலண்டு கிட்டத்தட்ட அழியா புகழ் மாதிரி. அவள் வந்து அவனோட குரல் வந்து இப்போ அவள் இல்லை, இருந்தாலுமே அவனோட குரல் வந்து எப்போவுமே அழியாது சொல்லி நம்ம ஒருத்தட்ட குரலில் இன்னொரு குரல் வாழ்ந்து கொண்டிருக்கண்டு. அதேமாதிரி அவள் மிஸ்ஸிட்ட படித்த அத்தனை பேட்டிலையுமே அவனோட குரல் வந்து கிளந்துருக்கு. அதான் சொல்லுவேன். இந்த இப்போ நான் இந்த இடத்துல காய்ச்சி கொண்டிருக்கிறேன்னா அதுக்கு முதலாவது காரணம் சந்திரிகா மிஸ் தான். 2வது காரணம் தமிழ் டீச்சர், முதலாவது காரணம் இந்த சந்திரிகா மிஸ் தான். அவள் தான் ஒரு ராகம் இப்படி படிக்கணும், இப்படி செய்யணும்னு ஆரம்பத்தில் சொல்லி தந்தவா. முதல் சின்ன வயசில் போயக்க சின்ன பாட்டு தான் சொல்லி தருவா. சின்ன பாட்டு, குழந்தைகளுக்கான பாட்டு சொல்லி தருவா. அப்புறம் போக போக எப்படி என்ன மியூசிக் வந்து கேள்வி ஞானம்னு சொல்லுவாள். அதாவது வந்து ஒரு பாட்டை கேட்டுக்கொண்டே இருந்தோம்டா, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒருக்கா கேட்டுக்கொண்டு ஒரு 5 தரம் 6 தரம் கேட்குறோம்டா, கேட்க வந்து அது ஒரு இனிமையாக இருக்குது. அந்த இனிமையோட கலந்தது வந்து நேரம் வந்து அப்படியே அந்த எங்களோட காதுக்குள்ளே போய் மேதுக்குள்ளே போய் அப்படியே ஞாபக சக்தி நிற்கும். அது மட்டும் இல்லாமல் பிரம்ம மூத்தம்னு சொல்லுவோம். அந்த 5 மணி 6 மணி எல்லாம் கிளாஸ் வைப்பா டீச்சர். அப்போ 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு எழும்பி போக இனி இல்லைன்னு கஷ்டமே இருக்குது. எங்களுடைய அப்பா எல்லாம் படிக்கிட்டு நிற்பார், கிளாஸுக்குன்னா நேரத்துக்கு போக தெரியாது, இத்தனை மணி கிளாஸுக்குன்னா இன்றைக்கு வரைக்குமே 4 மணி கிளாஸுக்குன்னா 4:30 வலிக்கிட்டு போகிறாள். நான் நேரம் பண்ணுறது வந்து நான் கருத்துலேயே கொள்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நேரம் கருத்துலேயே கொள்ள மாட்டேன். அந்த நித்திரை தான் என்ன சின்ன வயசில் அது ஒரு நீங்கள் அதை கிளமாரி எனக்கு அவ்வளோ நித்திரையை பிடிக்கும். அப்படி அது வந்து 5 மணி 5:30 கிளாஸ் அன்றைக்கு சரியான கவலையாக இருக்கும் போது இப்போ அழுது ஒன்றா போகிறது. முதல் கிளாஸுக்கெல்லாம் போய் அழுது ஒன்றா போகிறது. அப்படியே நான் போயில என்ன டீச்சர் இப்படி 5:30 வைக்கிறா கிளாஸ் வந்துட்டு அழுது கொண்டா போவேன். பிறகு சிரித்து கொண்டு வருவேன். அங்கே இருந்து டீச்சர் பாட்டுகள் கேட்டு அந்த இதெல்லாம் படி கேட்க அதுண்ட நன்மை எனக்கு இப்போ வந்து இப்போ 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒவ்வொரு வர்ணங்கள் கீர்த்தனைகள் பாடையக்க அக்காமாருக்கு சொல்லி கொடுத்ததான் எப்படியுமே எங்கள் A லெவலுக்கு வரப்போகுது. அதில் இப்போவுமே நான் வந்து ஒரு கேள்வி ஞானத்தை தான் படிக்கிறேன். மிஸ் சொல்லி தந்தேன். இப்போ மிஸ் கூப்பிட்டு வச்சு பாகுபாடு 1ஆம் ஆண்டு பிள்ளையும் அங்கே தான் இருக்கும், 2ஆம் ஆண்டு பிள்ளையும் அங்கே தான் இருக்கும், சின்ன பிள்ளையிலும் அங்கே தான் இருக்கும், 6ஆம் ஆண்டு அங்கே தான் இருக்கும், A லெவல் அக்களும் அங்கே தான் இருப்பினா, 9ஆம் ஆண்டுக்காரம் எல்லாருமே அங்கே தான் இருப்பினா. பாடணும், பாடிக்கொண்டே இருக்கணும். அந்த கிளாஸ் ஃபுல்லாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மாதிரி பாட்டு எடுத்துக்கொண்டே இருப்பாள். இப்போ வர்ணம் முடிச்சா பிறகு சின்ன பிள்ளைகள பாட்டு முடிச்சா பிறகு கீர்த்தனை பாட்டு, சில பிள்ளைகள் சின்ன பிள்ளை பாட்டுனா குதூகலமே இருந்து பாடுறது. அதே மாதிரி அப்படி டீச்சர்கிட்ட வந்து அப்படி ஒரு உண்டுதல். மற்றது வந்து எங்களோட மியூசிக் கிளாஸில் சரியான பம்பலாக இருக்கும். இப்போ வந்து 9ஆம் ஆண்டுக்கு 10ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் டீச்சரோட சேர்ந்து விளையாடுவோம். நாங்கள் எங்களோட மிஸ்ஸுன்னா குருவில் கல்வி மாரி மிஸ்ஸுண்ட வீட்டை போய் நாங்கள் மிஸ்ஸுக்கு தேவையான தனியாக தான் இருந்தவா இதண்டையில் தனியாக தான் இருந்தவா மிஸ்ஸுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் போய் செஞ்சு கொடுப்போம். எல்லாருமே அக்கா மேர் செய்கிறவே எங்களோட அக்கா மேர் செய்கிறத பார்த்து நான் பழகினேன். என்னை பார்த்து எனக்கு பின்னால் வந்த பிள்ளைகள் பழகினவே. அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுமே எங்களை பார்த்து அப்போ நாங்கள் அக்கா மேரை பார்த்து தயாலினி அக்கா, சுதாயினி அக்கா, கீர்த்தி அக்கா, நிலோகினி அக்கா பார்த்து நான் பழகினேன். டீச்சருக்கு எல்லாம் வேலை செஞ்சு கொடுக்கினேன். அப்போ நாங்களும் மிஸ்ஸுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும். டீச்சர் பாவம் தனியாக இருக்கிறவா மேடம் இந்த ஹெல்ப் பண்ணுற மெனப்பான்மை மிஸ் வளர்த்து கொண்டே இருப்பா. மேடம் இந்த மிஸ்ஸுன்னு நிறைய கோட்பாடு எங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி தேவாரம் படிக்கணும் மிஸ் தான் சொன்னவா. இப்போ படிக்கிற தேவாரம் படிக்கிறார்கள் ஒருத்தருமே தேவாரம் அதை வந்து திருமுறைகள் ஓதப்படுகின்ற முறை வந்து ஒருத்தருக்குமே தெரியலை. எப்படி பாடினோம் எப்படி முடிக்கணும்னு தெரியலை. இறைவனுக்கு சாத்தப்படுகின்ற பாமாலையை வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் இன்னிசையாக பார்க்கணும். சாமகானம் பாடி அந்த ராவணன் வந்து இறைவனை சிவபெருமானையே மயக்கிருக்கிற அவ்வளோ ஒரு இசையை வந்து நாங்கள் இறைவனுக்கு பாடைக்க வந்து நாங்கள் சுத்தபத்தமாக பாடணும். அதை வந்து இசையாக பார்த்து பாடணும். அந்த சொல்லி எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்தபடியாக தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு பஞ்சபுராணம் பாடைக்க அந்த இசையோடு பாடுறது டீச்சரை மிஸ் தான் முதல் காரணம். 2வது வந்து விளையாடிக்கொண்டே டீச்சர் விட்ட போனால் விளையாட்டு தான். கார்ட்ஸ் எல்லாம் விளையாடுவோம் டீச்சரோட சேர்ந்து. கார்ட்ஸ் எல்லாம் விளையாடினா அரவாசி நேரம் ஜோக்கர் ஆக்குறது டீச்சரை தான். என்னென்னா கார்ட்ஸ் விளையாடிக்கொண்டு வரைக்க ஜோக்கர்ன்றதை வந்து பாஸ் பண்ணி கொண்டு போவோம். ஆட்டை கடைசியாக ஜோக்கர் இருக்குதோ அவே ஜோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸோட சேர்ந்து இந்த கடைசி நேரங்களில் மிஸ் வந்து இறைபதம் அமரர் ஆகிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் இதெல்லாம் விளையாடினாங்க. அப்போ அந்த டைம் வந்து சரியான கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் மிஸ்ஸோட அப்போ தான் சரியான க்ளோஸ் ஆகி போய் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கேக்க
அந்த க்ளோஸ்னஸ் வந்து உடனே பிரேக் ஆகுதுன்றக்க எனக்கு இனியில கவலையாக போச்சு. என்னடா அந்த டீச்சருக்கு ஏலாமல் வந்த ஒரு 2-3 கிழமைக்கு முன்னுக்கு இந்த 2 கிழமைக்கு இருக்குன்னு நாங்கள் அப்போ தான் நாங்கள் இந்த ஏஎல் எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சு போட்டு நாங்களும் அந்த எங்களுடைய ஏஎல் ஃபைனல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ சரியான கஷ்டமாக இருந்தது. மிஸ்ஸோட சேர்ந்து கனநாள் 2 கிழமை கிளாஸுக்கு நாங்கள் போகல. எங்களோட அக்கா மேலே சரி எல்லாருக்குமே ஒருத்தர் மேலே தடை மிஸ்ஸோட அந்த க்ளோஸாக பழையனாக்களெல்லாம் அந்த 2 கிழமைக்கும் போகல. அவ்வளோத்துக்கு எல்லாருக்குமே ஒரு இது வந்தது. டீச்சர் வந்து இறக்க போகிற தருணமும் எங்களுக்கு தெரியாது. என்னென்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. முதல் நாள் 2-3 நாளைக்கு முன்னே மிஸ் நல்லா சந்தோஷமாக இருந்தவங்க எங்களோட நல்லா பாடி பழகி அந்த போன அப்படி சொன்னதில்ல மிஸ்ஸும் கூட நல்லா தான் இருந்தவாக்கா அப்படி தான் இருந்தவா அதுக்காக எங்களுக்கு இன்னும் கவலையாக இருந்தது. கடைசி நேரம் மிஸ் சொன்ன நாங்கள் இல்லாமல் போயிட்டோமேன்னு சொல்லி அப்படி இருக்கேக்க மிஸ்ஸும் இறைபதம் அடைஞ்சது. இப்போ நான் கவலை இல்லை. எங்களை ஹிமாலினி மிஸ்ன்னு சொல்லி டீச்சர்ன்ற சந்திரிகா மிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் இப்போ படிக்கிறேன். அதுவும் எனக்கு ஒரு வகையில் கடவுள் அந்த கூட தான். மற்றது வந்து இப்படி போயிருக்க கோயில் 2வது சொல்லணும். கோயில் இறைவனோட கலந்து ஒன்றிணைஞ்சதான் இசைன்னு சொல்லி மிஸ் சொல்லி தந்ததுக்கு இணங்க கோயிலில் போய் பாடுறது. இப்போ தேவாரமோ திருப்புராணமோ மெயினாக அதுகள்லாம் பாடுறது. அதில் வந்து மெயினாக எனக்கு பிடிச்சது வந்து முதல் திருவாசகம் பிடிச்சது. திருவாசகத்துக்கு உருவாத ஒரு வாசகத்துக்குமே உருக மாட்டேன்றது. அதே மாதிரி திருப்புகழ்ன்றது வந்து அருணகிரிநாதரால் இயற்றப்பட்டது. எல்லாருக்குமே தெரியும் அந்த திருப்புகழை. நான் அப்போ மட்டும் படிக்க வந்து ஆறுமுகமாக என்ன ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, மற்றது பக்தியால் யானுனை, இரவாமல் பரவாமல், இதுகெல்லாம் திருப்புகழாக 3 தான் பாடமாக்கி வச்சுருக்கிறது. எப்போவுமே 3 திருப்புகழும் தான் பாடமாக்கி பாடிக்கொண்டே இருப்பேன். அடிக்கடி இதைத்தான் பாடிக்கொண்டிருப்பேன். அப்போ எங்களோட கோயிலில் 2023ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடந்தது. ஆலய பெருவிழா நடந்தது. அப்போ பெரும் சாந்தி நடந்து ஆலய பெருவிழா நடக்க வந்து எங்களோட பிரதம குருவாக வந்தது வந்து உமாசுத குருக்கள்னு சொல்லி அவர் வந்து 6 திருப்புகழ் பாடினவர். அப்போ நான் இங்கே எனக்கு அப்போ எக்ஸாம் ஓலெவல் எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ நான் இங்கேருந்து கேட்குறேன், இது என்ன பாடுறார், இது என்ன திருப்புகழ், இது திருப்புகழா, அந்த ஒரு டிஃப்ரெண்டாக கேட்க நல்ல ஒரு ஆசையாக இருந்தது பாடிக்க. அப்போ இது என்னடா இது டிஃப்ரெண்ட் எனக்கு பாடி பழகணுமேன்ட்டு அடுத்த நாள் கோயிலுக்கு போயிருக்க மகோற்சவம், அதாவது வந்து திருவிழா முடிஞ்சு கொஞ்சம் நாளையால் மகோற்சவம் நடக்கிறது. 15 நாள் பேர் பெருவிழா. அந்த 15 நாள் திருவிழாவில் எப்படியாவது பாடிடணுமே, திருப்பூர் நல்லா இருக்கே பாடணுமேன்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், ரெக்கார்டர் ஆன் பண்ணிவிட்டு அவர் பாடுற திருப்புகளை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இதை எப்படியாவது பாடணும், எப்படியாவது பாடமாக்கணும், எப்படியாவது படிக்கணும்ன்ட்டு 3 நாள் தான் கஷ்டப்பட்டு அந்த திருப்புகள் பாடமாக்கி படிச்சுட்டேன். அப்போ எனக்கு என்னடா கோயிலில் முதல் முறையாக அந்த திருப்புகள் நான் தான் பாடுறேன்னு அவ்வளோ பேரும் இதுன்றதுக்குள்ள நான் தான் திருப்புல பாடுறேன். ஏதாவது சொன்னவன் நல்லா இருந்தது மாதம் அந்த குறுக்களே எனக்கு சொன்னவன் நல்லா இருந்தேன்ட்டு வாழ்த்து சொன்னவர். ஓ உண்டை கேட்டு படித்து அண்டைக்க மிஸ்ஸுட்டையும் பாடி காட்டி நான் மிஸ் எப்படி இருக்கேன்னு டீச்சர் படிச்சுட்டேன் அடி கட்டிக்காரி தான், நீ என்ன படிச்சுட்டேன்னு இப்போத்தைய பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடக்கு தானே டெக்னாலஜின்ற மாதிரி எல்லாம் இருக்குன்ட்டு. அப்போ நான் இன்னும் இப்போ என்னென்னு சொல்கிறேன், உண்டு நல்லா படினா பிறகு பாடுறதெல்லாம் நல்லா தானே இருக்கணும்னு சொல்லி பிறகு கணக்க திருப்புகழ் பாட வைக்கணும். அதுக்கு பிறகு அந்த திருப்புகழில் வந்து ஒரு ஆசை வந்தது, கணக்க திருப்புகழ் பாடணும்ண்டு. ஆறுமுகம் 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 என்ற போதே ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணாயனது ஈஷயன மானமுனதென்று ஓதும் ஏழைகள் வியாகுளம் இதேதன வினாவிலுனை ஏவர் புகழ்வார் மறை என் சொல்லாதோ நீருபடு மாலையொரு மேனியவ வேலகணி நீலமயில் வாகவுமை தந்தவளே நீஷர்கள் தம்மோடனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனில் வேல்விடும் அடங்கள் வேளா ஷீரிவரும் ஆரவுண ஆவியுணும் ஆணை முக தேவ துணை வாஷிகரி அண்டங்கூடம் ஷேரும் அழகார் பழனி வாழ்குமரணே பிரம தேவர் வரதா முருக தம்பிராணி முருக தம்பிராணே.
அப்படியே திருப்புகழ் பாடி பழகினது. மற்றது எங்களோட ஹிஸ்ட்ரி சார் பத்மன் சார்னு சொல்லி ஏ லெவலில் படிப்பிக்கிறவர், டியூஷனில் படிப்பிக்கிறவர். அவரும் எனக்கு சரியான சப்போர்ட். என்னன்னு சொல்கிறது, சார் தான். ஆனால் அவர் வந்து ஒரு எங்களுக்கு அப்பா ஸ்தானத்தில் எந்த இதுவுமே பிள்ளைகள் தவறி வழி போகக்கூடாது. அக்காவுக்கும் தெரியும், ஒரு ஒரு பிள்ளை வந்து படிக்குதோ படிக்கலையோ, ஆனால் அந்த பிள்ளை படிக்காமல் இருந்தாலும் சார்ன்ற அந்த அட்வைஸ்னாலேயே நாங்கள் வந்து சொல்கிறேன், ஓகே படிக்கணும்னு அந்த அட்வைஸ்னாலேயே நாங்கள் படித்து முடிச்சிடுறோம் அந்த பாடத்தை. மேடம் சார் வந்து லேசில் எல்லாருமே பாராட்டுவார். ஆனால் என்னன்னு சொல்கிறது, என்ன செஞ்சுட்டாருன்னா அவருக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அந்த சொல்ல மாட்டேன் எப்படி தான் எப்படி சந்தோஷப்பட்டேன் நான் சொல்ல மாட்டேன். இப்போ சார் விளங்கப்படுத்துகிறேன், நான் திருப்பி விளங்கப்படுத்தினேன்னா சார் சொல்லுவார், என்ன மாதிரியே நீ விளங்கப்படுத்துகிறேன்னு சொல்லுவார் சார். எல்லாருக்குமே தான் சொல்லுவார் சார். அது ரெண்டாவது காரணம் வந்து உனக்கு நல்ல ஒரு திறமை இருக்குது, நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, தவறப்படக்கூடாது. ஏ-லெவல் மட்டும் என்னை கொண்டும் பாட விடையிலே சார்னு சொன்னேன். முதல் எக்ஸாம் ஏ-லெவல்ன்றது எங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற எக்ஸாம். அதுக்கு பிறகு நீ என்னவும் செய், நானே சப்போர்ட் பண்ணுறேன்னு சார் சொன்னவர். அதுக்கு பிறகு போட்டி என்ன சார் விடுவார், சரி போய் பாடிட்டு வந்துடணும், உடனே கிளாஸ் கட் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, நின்றக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே வளப்படுத்தி கொண்டிருப்பார். சாரும் ஒரு காரணம் தான், பத்மன் சாரும் ஒரு காரணம். மற்றது குகன் சார்னு சொல்லி தமிழ் சார், அமிர்தா மிஸ், மற்றது எங்களோட சொல்லப்போனால் நந்தினி மிஸ், முதலாவது நந்தினி மிஸ் எங்களோட ஸ்கூல் மியூசிக் டீச்சர். அவன் எங்களுக்கு ஒரு உந்துதல். இந்த போட்டிக்கெல்லாம் சொல்லிக்க மிஸ் லஹிதா மிஸ், நந்தினி மிஸ் தான் எங்களை என்னை வழிப்படுத்தினது. இப்படி போய் பாடுங்க, இப்படி செய்யுங்க, தான் செய்யுங்கோண்டு. அதாவது நல்ல குருநாதர் நம்மை ஏசுவது எல்லாம் கொல்ல அல்ல கொல்ல வல்ல பொல்லா வினையாருக்கு அப்படின்னு சொல்லுவினோம். அதாவது எங்களோட நல்ல குருநாதர் வந்து ஒரு விஷயத்தில் பேசுகிறாருன்னு சொல்லி சொன்னால் அது நாங்கள் கெட்டு போகணுமென்ற காரணத்துக்காக இல்லை, அது கொல்ல வல்ல பொல்லா வினையாருக்கிறதுக்காக தான் அப்படின்ட்டு நாங்கள் யூனிவர்சிட்டி படிக்கைகளை எங்கட சார் சொல்லுவார். அதாவது நாங்களும் நிறைய பேச்சுகள் வாங்கி, அதாவது என்னென்னு சொல்கிறது, ஒரு நல்ல ஆசான் வழிபடுத்துறது வந்து நல்ல பேச்சுக்களில் எங்களை பேசி வழிபடுத்துறது நல்ல விஷயங்களுக்காக தான். அப்படி உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வரமே கிடச்சிருக்கு உங்களுடைய ஆசிரியர்களில் இருந்து, இதெல்லாம் உண்மையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். இப்படி இருக்கக்குள்ள எதிர்கால திட்டங்கள் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது? மியூசிக் துறையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும். ரெண்டாவது வந்து வரலாற்று பாடத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு வரலாற்று பத்மன் சார் மாதிரியே ஒரு பெரிய ஒரு ஆசிரியராக வரணும். படிப்பிக்கிறது வந்து அவரே மாதிரியே இருக்கணும். வரலாறு படிக்கிற பிள்ளைல வந்து அக்கா ஈஸியாக இருக்குது. ஏன்னா வரலாறுன்றது முன்னைய காலத்தில் இருக்கிறத வந்து இன்றைய காலத்தில் கற்க போகிறது. அதாவது வந்து எதிர்காலத்தில் இறந்த காலத்தில் நடந்த தவறை வந்து நிகழ்காலத்தில் அறிந்து எதிர்காலத்தில் திருப்பி நடக்க நாங்கள் விடக்கூடாது. அதுக்கு தான் வரலாறை கற்கிறோம். மண்டேக்க சில நிறைய விஷயங்கள் வரும், ஆண்டுகள் வரும், பேர்கள் வரும், அதுகள் வரும், இதுகள் வரும், எல்லாமே வரும். மண்டேக்க சில பிள்ளைகள் வந்து அதை கண்டு பயப்படுவாங்க, ஐயோ ஹிஸ்ட்ரி ஆனது பார்க்க மாட்டேன், ஹிஸ்ட்ரி என்றாலே 8 அடி தூரத்தில் எல்லாருமே இருப்பினோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை வந்து நாங்கள் வந்து வளப்படுத்தி, இல்லை எங்களோட இலங்கை என்ற ஒரு நாடு இருந்தது, வரலாறு கற்காம போனால் எங்கள் நாட்டை பற்றி அறிவுரை வந்து எங்களுக்கே தெரியாமல் போயிடும். இப்போ எங்களுக்கு தெரிஞ்சதை வந்து எங்களுக்கு சின்ன பிள்ளைகள் சொல்லணும். இது என்ன மாதிரி படிப்பிக்கிறது வந்து நல்ல என்னன்னு சொல்கிறேன், என்ன பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடிய மாதிரி ஜோக்கள் அடித்து அந்த பாடத்தில் வந்து ஈர்ப்பை கொண்டு வரணும். ஈர்ப்பை கொண்டு வந்தால் பிறகு படிப்பிக்கணும். எங்களோட சார் அப்படி தான் எனக்கு படிப்பிச்சவர். அதே மாதிரி தான் இப்போவும் நான் எங்களோட சின்ன பிள்ளைகள் வந்து படிக்கிறது. அது எவைட்டே நான் அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி முதலெல்லாம் அக்கா ஹிஸ்ட்ரியா வேண்டாம் அக்கா உதக்கா இதக்கான்னு சொல்லி பயந்து ஓடிடுவேன் நான் ஹிஸ்ட்ரி பாடம் படிப்பிக்க. அப்போ நான் சொல்லுவேன், இல்லை எல்லாரும் படிக்கணும். இப்போ எல்லாருக்குமே ஹிஸ்ட்ரியில் ஆர்வம் வந்துட்டு, மெப்பில் ஆர்வம் வந்துட்டு, அப்படின்னுக்க நான் எனக்கு இருக்க திறமை ஓகே வரலாறும் எனக்கு படிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ நான் அதுலேயும் ஒரு துறை காணணும். மற்ற சமய ரீதியாக ஏதாவது ஒன்று செய்யணும். இவ்வளோதான். ஓகே, நீங்கள் வரலாறுண்டேக்குள்ளே தான் எனக்கும் வருது. நானும் பத்மன் சாருடைய ஒரு மாணவி தான். நானும் வரலாறுக்குள்ளே போகைக்குள்ளே வந்து கொஞ்சம் பயம், நீங்கள் சொன்ன மாதிரி தான் அப்படி எல்லாம் இருந்தது. ஆனால் சார் நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்ன விஷயம் சொன்னீங்களோ அவ்வளோ விஷயங்களுமே உண்மைதான். சார் எங்களை வழிபடுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆசிரியர். வரலாற்று பாடத்தில் நான் சித்தி எடுத்திருந்தேன். நான் பத்மன் சார் ஒரு பெரிய ஒரு தூண் அப்படின்னு சொல்லுவேன். நான் பல்கலைக்கழகம் போகிறதுக்கு குறிப்பாக பத்மன் சார் ஒரு காரணம் என்றதை வந்து நான் அதை எங்கேயுமே திறம்பட சொல்லிக்கொள்ளுவேன். அக்ஷரா, எல்லாற்ற குரலும் வந்து ஒரு தனித்துவமான குரல், ஓமா இல்லையா? உங்களுக்கு இருக்கிற மாதிரி இன்னும் ஒரு ஆளுக்கு இருக்காது. அப்படி ஒவ்வொருத்த குரலும் ஒரு தனித்துவம். அதுவும் நீங்கள் இந்த இசைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய குரல் எவ்வளவு தனித்துவமானது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கள்? இசையண்டு வரைக்க எல்லாமே பாட்டு தான், எல்லாமே ஒரு ரசனை தான். என்னை பொறுத்த மட்டும் எனக்கு அந்த கவலையான பாடல்கள் வந்து எஸ்பிபின்ற கவலையான பாடல்கள், அம்மா அப்பாண்ட கவலையான பாடல்கள், மற்றது கவலை என்ற சோகம் என்று சொல்லிக்க ஹாப்பியும் வரும். ஆனால் எனக்கு கூட வந்து சோகம் வந்து அந்த ஈர்ப்பு கொடுக்குறது கூட. அது மட்டும் இல்லாமல் கர்நாடக சங்கீதத்தில் அந்த கர்நாடக பாடல்கள் சரி, கர்நாடக இசைகள் சரி, மந்திர ஜபங்கள் சரி, எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதில் இந்த வாய்ஸில் நான் நினைக்கிறேன் தனித்துவமாக தான் நிற்கிறேன் நான் கூடுதலாக.
எப்போவுமே எனக்கு சிவன் விருப்பம், சிவனை விட முருகனும் விருப்பம். ஆனால் சிவனின் இந்த பாட்டு எனக்கு எப்போவுமே ஒரு ஒரு விருப்பம் என்று தான் சொல்லலாம். ஓம் பைரவ ருத்ராய மகாருத்ராய கால ருத்ராய கல்பாந்த ருத்ராய வீர ருத்ராய ருத்ர ருத்ராய கோர ருத்ராய அகோர ருத்ராய மார்த்தாண்ட ருத்ராய ஹண்ட ருத்ராய பிரம்மாண்ட ருத்ராய சண்ட ருத்ராய பிரச்சண்ட ருத்ராய தண்ட ருத்ராய சூர ருத்ராய வீர ருத்ராய பவ ருத்ராய பீம ருத்ராய அதல ருத்ராய விதல ருத்ராய சுதல ருத்ராய மகாதல ருத்ராய தசாதல ருத்ராய தலாதல ருத்ராய பாதால ருத்ராய நமோ நமஹ. ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேகம் பஜேகம். ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேகம் பஜேகம். வீரபத்ராய அகினிநேத்ராய கோரசௌகாரகாய சகலலோகாய சர்வபூதாய சத்யசாக்ஷாக்ஷராய சம்போ சம்போ சங்கரா. ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேகம் பஜேகம். அண்ட பிரம்மாண்ட கோடி அகில பரிபாலனா பூரணா ஜகத்காரணா சத்யதேவ தேவ பிரியா வேத வேதாந்த சாரா யக்ஞ யக்ஞோமயா நிஷ்தலா துஷ்ட நிக்ரகா சப்தலோர சமர்ப்புஷா சோம சூரிய அக்னிலோஷனா ரேதரி சுபகாசனா शूलपाणि भुजङ्गभूषणा त्रिपुरनाशनर्तना यो मगेश महाशेष जनगा पञ्चपत्र परमुखस्तनमगा. ॐ शिवोऽहं ॐ शिवोऽहं रुद्रनामं भजेगं भजेगं. ॐ शिवोऽहं ॐ शिवोऽहं रुद्रनामं भजेगं. நீங்கள் ஒரு பாட்டை பாடிக்குள்ள அந்த பாட்டில் வந்து டெக்னிக் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு சொன்னால் அதில் ஒரு உணர்வு ஒரு இமோஷன் இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்போவுமே ஒரு பாலத்துக்கு ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் ஒன்று இருந்தால் அடுத்த பக்கம் இன்னொன்று இருக்குது. அப்போ டெக்னிக்ஸும் முக்கியம், எமோஷ்னலும் முக்கியம். எமோஷ்னல் இல்லாத லைஃப் இந்த உலகத்தில் ஜடம் மாதிரி நாங்கள் சொல்லுவோம். டெக்னிக்ஸ் வந்தது வந்து எங்களை நாங்களே வளப்படுத்துறதுக்கு உருவாக்குறது தான் டெக்னிக்ஸ். அப்போ ஒரு பாலத்துக்கு சொன்ன மாதிரி ரெண்டு பக்கம் இருக்கும். ரெண்டு பக்கமுமே ஈச்சாக இருக்கும். என்னென்னா தளம்பினா ரெண்டுமே கீழே விழுந்துடும், தளம்பாட்டிக்கு நேர நிற்கும். அப்போ ஒரு பாட்டை வந்து முகபாவனையில் நாங்கள் கண்டுபிடிக்கிறோமோ இந்த பாட்டை படிக்கிறாண்டு. எமோஷனல் வந்து எங்களில் இருந்து வர்றது, அந்த பாட்டை கேட்டு எங்களில் இருந்து வர்றது. இப்போ அம்மா பாட்டு, இப்போ ஒரு படம் பார்த்து நாங்களே அழுகிறோம், அந்த படம் எங்களுக்கு உள்ளே புகுந்து ஏதோ செய்யுது. அப்போ நாங்கள் அந்த படத்தை பார்த்து கண்ணீர் விடுறோம். அதே மாதிரி ஒரு பாட்டை கேட்க கண்ணீர் வரும். எப்போவுமே பாட்டுகள் வந்து கண்ணீர் தளம்பக்கூடிய மாதிரி தான் சில பாட்டுகள் இருக்கும். சில பாட்டை கேட்டணும் சிரிக்கிறோம், சில பாட்டை கேட்டணும் யோசிக்கிறோம், சில பாட்டை கேட்டணும் இப்படியும் இருக்கான அந்த ஒரு சிந்தனைகளுக்குள்ளே போகிறதுக்கு எமோஷனல் முக்கியம். டெக்னிக்ஸ் வந்து இந்த பாட்டை இப்படித்தான் பாடணும், இதுக்கு இவ்வளத்தில் நாங்கள் படிக்கணும், இந்த பாட்டை இதில் எடுத்தால் தான் பிச் கொண்டே மேலே முடியும். அப்போ ஒரு பாட்டுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது, டெக்னிக்ஸும் முக்கியம், எமோஷனலும் முக்கியம். ஒரு பாட்டு இசை அப்படின்றது உங்களுக்குள்ள என்ன உணர்வை கொண்டு வருது? இசை என்று சொல்லப்போனால் உடல் முழுவதும் இசை, நாளம் முழுவதும் இசை, ரத்தம் முழுவதும் இசையான மாதிரி தான் நான் சொல்லுவேன். இசை வந்து என்னத்தை மீன் பண்ணது, என் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது தான் இசையாக இருக்குது. நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன இதன்றேன், என் வாழ்க்கையில் இது எப்படி வந்தது, இதை எப்படி கொண்டு போனால் எப்படி செய்யலாம், அதை நான் வந்து யோசிக்கிற பொழுது ஒவ்வொரு பாட்டுமே சிந்தனையில் வரும். இந்த பாட்டுண்டேக்க நாங்கள் சொல்லுவோம் பாத்ரூம் சிங்கர்ஸ்ண்டு. இப்போ அவை தான் பெரிய ஃபேமஸாக இருப்பினும், இப்போ ஒன்று செய்யக்க ஒரு பாட்டு பாடுவோம், ஒன்று செய்யக்க ஒன்று யோசிப்போம், படுக்கைக்க பாட்டு, சாப்பிடக்க பாட்டு அப்படின்னு சொல்லி இசைகள் வந்து பல விதமானது. அந்த இசை வந்து என்ன மாதிரி எனக்குள்ளே புகுந்திருக்கேன்டா அந்த பல விதமான செயல்களின் மூலமாக தான் எனக்குள்ளே புகுந்திருக்குது. அதை நான் புகுந்தது மட்டும் இல்லாமல் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அப்போ அதுதான் இசையாக மாறினது. குரல் வளப்படுத்துறேன்டா நீங்கள் தினமும் எப்படி உங்களுடைய குரலை வளப்படுத்துறதுக்காக பயிற்சிகளில் ஈடுபடுறீங்க? 6 மணி அந்த டைமில் வந்து
பாடுறது வந்து நிறைவாக இருக்கும். ஏன்னா அந்த அந்த சமயம் வந்து சூழல் வந்து அமைதியாக இருக்கும். அப்போ எங்களோட பாட்டு வந்து எங்களோட காதுக்கு மட்டும்தான் கேட்கும். அதாவது வந்து அதை எப்படி சொல்லலாம், எல்லாரும் நித்திரையான அப்புறம் நாங்கள் பாடுறது இருக்குது தானே, அதுவுமே இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு சரியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு ராகமும் ஒவ்வொரு நேரத்தில் பாடலாம். வேண்ட சினிமா பாட்டுண்டா சினிமா பாட்டுண்டா முதல் நாங்கள் நிற்கணும் இந்த பாட்டை பாடணுமெண்டு நெச்சா அப்புறம் ரெண்டாவது முதல் பாட்டை ஃபுல்லாக கேட்கணும். மூன்றாவது என்ன செய்யணும், அந்த கரோக்கியோட பாடணும். நாலாவது வந்து சேர்ந்து இருக்குதா, இது என்னென்ன பிழை இருக்குது, இதை எப்படி நாங்கள் இன்னும் கொண்டலாம். இது சொல்கிறதுக்கு நான் பெரிய ஆள் இல்லை என்றாலுமே நான் இப்படித்தான் இந்த முதல் வந்து நான் அவ்வளோத்துக்கு நீட்டாக பாட மாட்டேன். இப்போ ஓரளவுக்கு நான் நீட்டாக பாடுறேன்னா இதுகள்லாம் நான் செஞ்சு கொண்டு வர ரொட்டீன்ஸ். மற்றது வந்து எனக்கு ஆசை இருக்கணும், நான் அந்த பாட்டை பாடி முடிக்கணும். இப்போ எப்படி நான் திருப்பூலம் 3 நாள் பாடமாக்கி பாடினேனோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு பாட்டுமே இப்போ நான் பாடி முடிக்கணும்னா அதை முடிச்சுத்தான் ஆகணும். வந்து நாங்கள் எங்களோட மனசில் எல்லாம் மனம் கொண்டதே மாளிகை, தமிழில் சொல்லி நான் நல்ல வடிவா மனம் கொண்டதே மாளிகை, உப்பில்லா கஞ்சினை உண்ணுவது போலன்னு தமிழில் 11ஆம் ஆண்டில் ஒரு முதுமொழி பாட்டு இருக்குது. அதே மாதிரி தான் எப்போவுமே மனம் கொண்டது மாளிகை. நாங்கள் மனசு நினைக்கணும், நான் பாட்டு படிக்கணும், நான் நல்லா செய்யணும், அந்த பாட்டு நான் படிக்கணும் நல்லா, அதுதான் முக்கியம், அதுதான் இங்கே மெயின். இப்ப நீங்க இசைத்துறையில வளர்ந்து வரக்கூடிய ஒரு பாடகி இல்லையா? அப்படி இருக்கக்குள்ள இன்னும் சிலருக்கு வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்ரூம் சிங்கர்ஸா நிறைய பேர் இருப்பிடம். ஒவ்வொரு வேலை செய்யக்குள்ளேயும் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர். அதாவது இந்த பாடல இந்த இசைத்துறையில நான் எப்படியாவது ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டு அதுக்கான எந்த ஒரு வழிவகையும் இல்லாம இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பிடம் தானே. சின்ன பிள்ளைகள் இருந்து யாராவது வேணாலும் இருக்கலாம். அவைக்கு நீங்கள் ஏதாவது அறிவுரை சொல்ல விரும்புறீங்களா? அவர்களும் பாடகர்கள் பாட முடியுமா? கண்டிப்பாக திறமைன்றது எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே ஒரு இனிமையான வாய்ஸ் இருக்குது, அதை வெளிக்கொண்டு வர்றது எங்கெல்லாம் இருக்குது. மற்றது வந்து முதல் வந்து சொல்லணும், எங்களுக்கு இருக்கிற எதிர்ப்பால், அதாவது வந்து எங்களோட ஒவ்வொரு செயலையுமே என்னென்னு சொல்கிறது, உங்களோட ஒவ்வொரு செயலையுமே கீழ்த்தனமாக நிற்கிறார்கள், அதாவது வந்து தரக்குறைவாக நினச்சி கதைக்கிறார்கள்ன்ற கதையை முதல் நிப்பாட்டணும். அதை எங்களோட செவிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, முதலாவது விஷயம். ரெண்டாவது, இது கஷ்டமாக இருக்குமோ, ஐயோ என்னால் முடியாது அப்படின்றதை நாங்கள் நினைக்கக்கூடாது. இது கஷ்டமாக இருக்குமோ என்றது வந்து நாங்கள் அதுக்குள்ளே போகலை, அதுக்குள்ளே போனால் தான் தெரியும் இது ஈஸியோ கஷ்டமோன்றது. மற்றது வந்து முயற்சி. நீங்கள் பாடுவீங்களா முதல் நீங்கள் பழகணும். அதை வந்து நீங்கள் ஒரு பாட்டை கேட்டு அதை வந்து ஃபோனை வந்து இப்படி காதில் வச்சு அந்த ஃபோனோட ஃபுல் சவுண்டே உங்களோட காது இந்த இதில் கொண்டு வந்து வைக்கணும், வச்சு அதை ஃபுல்லாக கேட்கணும். அதை நீங்கள் பிறகு படித்து பார்க்கணும், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி படித்து பார்க்கணும். அதுதான் உங்களோட இருக்கிற மூன்றாவது டேலண்ட். நாலாவது வந்து எங்கே போனாலும் பாடணும். எனக்கு கூச்சம் மாதிரி என்ன மாதிரி கூச்சப்படாதீங்க. நான் 9ஆம் ஆண்டுக்கு அப்புறம் இந்த கூச்சம் நான் விட்டேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ இருந்தே விடுங்க. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஆரம்பத்திலேருந்து நீங்கள் பயிற்சிகளுக்கு போகிறது சரியான கஷ்டமாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பயிற்சிகளுக்கு போனீங்கன்னா சரியான ஈஸியாக இருக்கும். பயிற்சி போகாமல் விட்டீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு நிறைய குரல் இருக்குன்னா முதல்ல அதை வளப்படுத்தி கொள்ளுங்க, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஒருத்தருமே மியூசிக் துறையில் இருந்து கொண்டே அதை வந்து மியூசிக் குரலை வச்சுக்கொண்டே எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான வேலை இருக்குமே. டாக்டர்ஸ் மாதிரி கூட ஈவன் குரலை வச்சுக்கொண்டு டாக்டர்ஸ் வேலை செய்யணும், ஆனாலும் அவை பாடினோம். இங்கே இடத்துல ஏதோ ஒரு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த நவீன கலியுகத்தில் வந்து நான் சொல்கிறது வந்து சமூக வலைத்தளம் தான் ஒரு மனிதியை வந்து நல்லவனாக்குறதோ கெட்டவனாக்குறதோ சமூக வலைத்தளங்கள்ட கையிலான் இருக்குது. இப்போ ஒருத்தன் டான்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகுது, என்னன்னு சொல்கிறது, நான் சொல்லப்போனால் அரை நிர்வாணத்தில் இருக்கிற நடனங்கள் வந்து கூத்துக்களிப்பு இல்லாமல் கேலிக்கழிப்பு இல்லாமல் எத்தனையோ பார்வைகளுக்கு, லட்சக்கணக்கு பார்வைகளுக்கு, கோடிக்கணக்கு பார்வைகளுக்கு போகுது. எங்கே ஒரு பிள்ளை பாட்டு பாட்டுட்டும் என்ன பிள்ளை உண்ட மூக்கு சரியில்லை, எந்த பிள்ளை உண்ட முகம் சரியில்லைன்னு சொல்கிறார்கள். 1000 பேர் இருப்பினோம். 1000 பேர்கள், அந்த 1000 பேர்களுக்கான கருத்து சமூக வலைத்தளங்களில் போய் சேரு. சமூக வலைத்தளவாதிகளுக்கு நான் கேட்குற கேள்வி, சமூக வலைத்தளங்கள் எத்தனையோ போஸ்ட்டுகள், எத்தனையோ பதிவுகள் இருக்குது, 1000 பதிவுகள் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன் ஈழத்தில் இருந்து வரும்பொழுது மட்டும் ஈழக்கலைஞர்களாக தவிர்த்து விடுறீங்கள்? முதலாவது வந்து அந்த பிள்ளை பாடுமா பாடையிலையான்னு உங்களுக்கு தெரியல. கமெண்ட்ஸ் அடிக்கிறதுக்கு மட்டும் நல்லபடியாக வருவீங்க, நான் அதை சொல்லலை, கமெண்ட்ஸ் அடிக்கத்தான் வேணும். ஆனால் நீங்கள் நிற்கணும், அந்த பிள்ளையோட வாழ்க்கையும் அதில் இருக்குது. எத்தனையோ கமெண்ட்ஸ் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். நான் இப்போ பாட்டு செய்கிறேன்னா தான் 1000 கமெண்ட்ஸ் நல்லதாக வந்தால் ஒரு கமெண்ட்ஸாவது கெட்டதாக வந்து தான் நாங்கள் 100 கமெண்ட்ஸ் நல்லா வந்தால் ஒரு கமெண்ட்ஸ் கெட்டதாக வரும். தமிழர்கள் வந்து நல்லவர்கள், ஆனால் கேலி கூத்தடிப்பவர்களும் இங்கே பல பேர் இருக்கணும். மற்றது வந்து ஒரு பாட்டு தான் பாடணும், எந்த நேரமும் பக்தி பாட்டு. நான் சொல்வேன், இசை வந்து எல்லா பக்கமுமே இருக்கும். அதை வந்து இசை ரசிகர்கள் எத்தனையோ ரசிகர்கள் இருக்கணும். ஒரு சில ஆட்களுக்கு பக்தி பாட்டு விருப்பம், ஒரு சில ஆட்களுக்கு சினிமா பாட்டு விருப்பம், ஒரு சில ஆட்கள் நல்ல ஜோக்கான பம்பலான பாட்டு விருப்பம். இன்றைக்கி நாங்கள் சிங்கர்ஸாக இருக்கிற நாங்கள் எல்லா பாட்டுமே பாடுவோம்.
அப்போ உனக்கு இது சரியில்லை, நீ இது பழகையில்லை, உனக்கு இது நொட்டை, இது சொட்டேண்டா நாங்கள் எந்தத்தை பாடுறது? எந்த ஒரு சமூக வலைத்தளங்களும் கேள்விகள் கேட்கத்தான் வேணும், பதில் நாங்கள் அளிப்பதற்கு நாங்கள் சரியாக இருக்கிறோம். அந்த பதிலுக்கான கேள்வியாக நீங்கள் இருப்பதுக்கு சரியா? ஏதோ ஒரு ஃபேக் ஐடி மூலம் வந்து முகந்திரியாத நபராக 4வது நபராக இருந்து காய்ச்சிட்டு போகிற நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன கருத்து சொல்ல போகிறீங்க? வளர்ந்து வர்றாக்களையும் வளர விட மாட்டீங்க, வளர்றாக்களையும் பயந்து இதை பார்த்து ஐயோ இந்த காக்கை எப்படின்னு நாங்கள் என்னென்று வரோன்னு அந்த பிள்ளைகளும் பயந்து ஓடிடுங்கள். இசை வந்து மயக்கிறது, யாருண்ட குரலையுமே மயக்கும் அது. ஆனால் நீங்கள் வந்து வளர்ந்து வர்ற கலைஞர்களை முதலாவது நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா எந்த இந்தியாவில் மட்டும்தான் பாடுறாக்கள் இல்லை, இலங்கையிலையும் பாடுறாக்கள் இருக்கணும். ஆனால் பயம் என்ற ஒரு கோட்பாடு வந்து சமுதாயத்தில் முட்டிட்டு பயம் இல்லாமல் கன பேர் இருக்கணும். ஒரு ப்ரோக்ராமில் போய் ஹிட் ஆனாக்கள் எத்தனையோ பேர் இருக்கணும், ஒரு பாட்டு பாடி ஹிட் ஆனாக்கள் எத்தனையோ பேர் இருக்கணும். ஏன் அங்கே மட்டும் வளருது, இங்கே வளரையில? எல்லாமே எங்கள் மனம் கொண்டது மாளிகை. நீங்கள் என்ன இந்தியாக்கள் படைக்க ஐயோ ஆஹோ ஓஹோண்டு கதைக்கிறாக்கள், ஸ்ரீலங்காக்கள் அதே பாட்டு படைக்க என்னப்பா பானுக்கு மணிஸ் பூசுகிற மாதிரி கிடக்குன்னு சொல்கிறாக்களும் எத்தனையோ பேர் இருக்கணும். அது நாங்கள் வந்து எங்களோட மனம் தான் சொல்லணும். மறந்து பிள்ளைகளே நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற அக்காமா இருக்கோ சரி, அண்ணாமா இருக்கோ சரி, தங்கச்சிமா இருக்கோ சரி, தம்பிமா இருக்கோ சரி, எந்தவித பேட் கமெண்ட்ஸாக சொன்னாங்க, பேட் கமெண்ட்ஸை கருத்தில் கொள்ளாதீங்க. கமெண்ட் பண்ணுறவன் கமெண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிறான், நாங்கள் கமெண்ட் பண்ண வைக்கிற இடத்துல இருக்கிறோம். ஸோ அதை யோசிச்சு கொள்ளுங்க. அவே சும்மா இருந்து பார்த்து போட்டு போயினோம், உங்களுக்கு பிடிக்கலையா ஸ்வைப் பண்ணிட்டு போங்க. நாங்கள் கமெண்ட் பண்ண சொல்லி கேட்கல, லைக் பண்ண சொல்லி கேட்கல. 2வது விஷயம் மரியாதை. எந்த இடத்துலையுமே கூட சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க, இதுதான் முக்கியமான விஷயம். இசையண்ட எந்த இடத்துலையுமே ஒரு பக்கத்துக்கு நல்ல பக்கம் இருக்குது, கெட்ட பக்கம் இருக்குது. அந்த நல்ல பக்கத்தையே நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, கெட்ட பக்கத்தை அழிச்சிடுங்க. இந்த கதால கட்டி இந்த கதால விடுங்க. எல்லாருமே நல்லா சொல்லணுமெண்டு இல்லை, எல்லாருமே கெட்ட சொல்லணுமெண்டு இல்லை. ஆனால் எல்லாத்தையுமே நாங்கள் எங்களோட மனசுக்குள்ளே போட்டு இருக்கிறதா முக்கியமான விஷயம். பேட் கமெண்ட் வந்தால் வெல்டன், நான் பேட் கமெண்ட் வருதுண்டா ஓகே நான் நல்லா செய்கிறேன்னு அர்த்தம், அதைத்தான் சொல்லுவேன். பரவாயில்ல, உங்களுக்கான முயற்சியை நீங்கள் போட்டுக்கொண்டே இருக்கணும். அது எப்போ ஹிட் ஆகுமோ அப்போ ஹிட் ஆகும். அவன் செயலாலே அவன் தாள் வணங்கி. ஆக இன்றைக்கு வந்து நாங்கள் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பாடகி, வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆளுமை அக்ஷராவோட இன்றைக்கு நாங்கள் இந்த ஒரு நேர்காணலை செய்திருக்கிற. உண்மையில் இது மாத்திரமில்லை, அக்ஷரா இன்னும் மேலும் மேலும் பல படிகளை தாண்டி போக வேணும், இந்த இசைத்துறையில் இன்னும் பல சாதனைகளை செய்ய வேணும் அப்படி என்று நாங்கள் எங்களுடைய செல்வுட் சார்பாக எங்களோட மனதார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மாதிரி இன்னும் பல ஆளுமைகளை தேடி எங்களுடைய பயணம் தொடரும். நன்றி உறவுகளே.